तभी जमाते अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊमु बिही व नतवक्कलु अलैहि अऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु तभी जमातोடைய பிரச்சாரரா இருக்கீங்க. அப்போ எதை வழி இருந்தீங்களோ இப்போ அந்த கொள்கையின் பக்கம் போயிருக்கீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றத முதல்ல தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நீங்க என்ன நிலைப்பாடுல இருக்கீங்கன்றது நமக்கு தெரியல. ஏன்னா காலையில ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க, சாயந்தரம் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க, திருப்பி அடுத்த காலையில அதே மாத்தி இப்படி இந்த மாதிரியான அந்த கொள்கைகள் நிறைய இருக்கு. அதனால இப்ப நீங்க கிளம்பி வர்றதுக்கு இடையில வேற ஏதாவது கொள்கையில மாறி இருந்துக்கலாம். ஏன்னா என்ன நிலைப்பாடுல இருக்கீங்கன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன நிலைப்பாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பேசுறது கரெக்டா இருக்கு. அதனால இப்ப மாறி போயிருக்க கொள்கை என்னன்றதை தெளிவுபடுத்திடுங்க. ஏன்னா பல பேர் உங்களை நண்பர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போது அந்த மாதிரியான ஆளுகள்லாம் வருவாங்க. அப்ப அந்த கொள்கை என்னன்றது நமக்கு தெரியல. அதனால என்ன கொள்கைன்றதை நீங்க தெளிவுபடுத்திடுங்க. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। அன்பான சகோதரர்களே, சையத் இப்ராஹிம் பேசும்போது சொன்னீங்க, இது முன்னாடி வரைக்கும் நான் எந்த வழிகேடுன்னு சொல்லிட்டு இருந்தேனோ அந்த வழிகேட்டை நோக்கி போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மை கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் வழிகேடுன்னு எனக்கு அன்றைக்கு தெரிஞ்சிச்சு. குரானுக்கு முரண்படக்கூடிய அந்த சிறு சம்பந்தமான செய்தி அது குரானுக்கு முரண்படுது, அதை நம்பக்கூடியவங்கள முஸ்லிக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற கருத்து அன்னைக்கு எனக்கு சரியா தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு நம்ம சொன்னோம். நம்ம மறு ஆய்வு செய்யக்கூடிய நேரத்துல அந்த ஹதீஸுக்கும் குரானுக்கும் எந்த வகையில முரண்பாடு இல்லை. சொல்ல போனா குரானிலும் நபி மொழியிலும் தெளிவாக சிறு விஷயத்துல தௌஹீத் ஜமாத்துடைய கருத்து சொல்லப்படவில்லை என்பதை நம்ம தெளிவாக உணரும் போது நமக்கு ஹத்து எது என்று தெரிகிறதா அந்த உண்மையின் பக்கம் நம்ம வந்திருக்கிறோம். அதனால இங்க வார்த்தை ஜாலங்கள்லாம் காட்ட வேண்டாம். என்ன வார்த்தை ஜாலம், வழிகேட்டு நோக்கி போயிட்டீங்க. இப்ப நான் ஹக்க நோக்கி வந்திருக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடு நான் சத்தியத்தை நோக்கி வந்திருக்கிறேன். முன்னாடி நான் மறுத்த நபிமொழி இப்போது அது உண்மையான நபிமொழி, அல்லாஹ் சொன்னது இதுதான் என்பதை நான் புரிஞ்சு வந்திருக்கிறேன். அதனால வழிகோட்டை நோக்கி நான் வரலன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது நீங்க சொன்னீங்க, காலையில் ஒரு ஸ்டேட்டஸும் மாலையில் ஒரு ஸ்டேட்டஸும் போட்டு இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் என்னைக்கு எந்த கருத்தை என்னுடைய கொள்கையை பகிரங்கமாக நான் பேஸ்புக்ல தெரிவிச்சேனோ அன்னையிலிருந்து இன்று வரைக்கும் இந்த கொள்கையை நான் என்னைக்கு மாறவே இல்லை. இப்படிலாம் நீங்க என்ன செய்றீங்கன்னா பொய்யான தோற்றத்தை ஏன் இப்படி ஏற்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன விஷயத்துல மாற்றம் வந்துச்சுங்கிறது மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்னமோ நான் ஆரம்பத்துல சிறு மக்களுக்கு பகிரங்கமாக பேஸ்புக்ல நான் சிறு விஷயத்துல என் கொள்கைய அது குர்ஆன் சொன்ன அடிப்படையில சிறு விஷயத்துல பாதிப்பு ஏற்படும் நான் சொன்னதுக்கு பிறகு அதை நான் மாத்தி பேசின மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க. இந்த வேலையை செய்யாதீங்க. இந்த வேலையை முதல்ல விடுங்க. அங்க என்ன நடந்துச்சு, நான் என்னைக்கு என்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சேனோ பகிரங்கமாக பேஸ்புக்ல தெரிவிச்சேனோ அன்னையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கொள்கையில எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நான் அந்த மாறி பேசவும் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த வார்த்தை ஜாலங்கள் தான் வேண்டாம். அப்ப என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயத்துலதான், இந்த விவாதம் நடக்கலாமா வேண்டாமா, விவாதம் பண்ணலாமா. நான் தான் உங்களை பகிரங்கமா விவாதத்துக்கு முன்கூட்டியே கூப்பிட்டேன். பொதுவா நடைமுறையில தௌஹீத் ஜமாத்துல நீங்க தான் எல்லாத்தையும் விவாதத்துக்கு கூப்பிடுவீங்க. ஆனா நான் அல்லாஹ்வுக்காக இது வந்த காரணத்தினால என்னிடத்துல சத்தியம் இருக்குது, அதை நிரூபிக்க முடியும், அதை நிரூபிக்கக்கூடிய தெம்பு திராணி எனக்கு இருக்குது, நான் உறுதியா நம்புறதுனால நீங்க என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடி நானே உங்களை கூப்பிட்டேங்களா இருக்குது. அப்ப நீங்க முறையா எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்னா வா பேசுவோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உன்னுடைய பொருளாதார விஷயம் பண பிரச்சனையெல்லாம் இருக்குவா அதை உங்களை பேசுவோம்னு சொல்லி நீங்க விவாதத்தை திசை திருப்ப பாத்தீங்க. அப்போ உங்களுடைய அந்த விஷயத்தெல்லாம் அணுகுமுறையை நமக்கு பார்க்கும்போது சரி இவங்களோட விவாதம் பண்ண முடியாது, விவாதம் பண்ற என்ன இவங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கருத்தை பேசக்கூடிய இடத்த வா கருத்தை பேசுவோம்னு சொன்னா விவாதம் பண்ண வர்றாங்கன்னு அர்த்தம். கருத்தை பேசக்கூடிய நேரத்தில் உன்னுடைய பழைய பஞ்சாங்கங்களை எல்லாம் பேசுவோம், உன்னுடைய பழைய விஷயத்தை எல்லாம் பேசுவோம்,
4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அது எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு விவாதம் பண்றதுக்கு விருப்பம் இல்லைங்கிறத இதை நீங்க இப்படி தெரிவிச்சீங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், நம்ம போய் சண்டை போட வரல, நம்ம மார்க்கெட்டை பேசுறதுக்காக நம்ம போறோம், மார்க்கெட்டை பேசலாம். அதை விட்டுட்டு நான் பணத்தாசைக்காண்டி ஜமாத்துல இருந்தேன், இதுவா நமக்கு முக்கியம், இதை பேசினா என்ன நன்மை, அப்ப இதுக்குதான் வர்றாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விவாதம் நடக்காதுன்னு சொல்லி அந்த முயற்சி நான் கைவிடுறேன்னு சொல்றேன். என் கொள்கையை நான் இழக்கல, என்னுடைய கொள்கையை நான் மாத்தி பேசல. விவாதத்தை செய்யக்கூடிய முயற்சி இனிமே தேவை நடக்காதுன்னு நான் உணரும் போது கைவிடுறேன். அப்ப மறுபடியும் என்ன செய்யறோம்னா, சரி உங்களோட போராடி மார்க்கத்தை பேசுறதுக்கு இவங்களை நம்ம நிர்பந்திப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் முயற்சி செய்யும் போது அல்லாஹ்வுடைய கிருபையா மக்களிடத்திலேயே அது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீங்க. மார்க்கத்தை மட்டும் பேசுவோம், உங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த அடிப்புல அது நடந்திருக்கே தவிர சும்மா விஷயம் என்னன்னு தெரியாம அதை விலைக்கு சொல்லாம காலையில மாலையில அந்தல் பட்டி அடிக்கிறங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மக்கள் இடத்துல ஒரு கொள்கை இல்லாதவங்கிற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம்னு நான் சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இங்க நம்ம விவாதம் செய்ய வரல, ஒரு விவாதத்துக்கான ஒப்பந்தம் தான் போட வந்திருக்கோம். கேள்வி என்னன்னு கேட்டா உங்களுடைய கொள்கை என்னன்னா, நீங்க சொல்லி முடிச்சதுன்னா உங்களுடைய கொள்கையை பத்தி நீங்க வந்து சொல்லல. அந்த கேள்வி சில காரணங்கள் இருக்கு. விவாதம் செய்ய வரேன்னு சொல்லிட்டு விவாதம் செய்ய பின்னாடி இவர்களோடு செய்வதற்கு சரியில்லை, அதனால விவாதம் செய்ய வேண்டாம், அந்த ஒன்றை தவிர நாங்க எந்த விதத்திலையும் நிலைப்பாடு மாத்திக்கல அப்படின்னு நீங்க அதை சொன்னீங்க. எங்களுக்கு நீங்க போட்ட அந்த ஸ்டேட்டஸ், ஏன்னா உங்களுடைய கருத்தை நீங்க எதிர பேசுனீங்களோ, இதுல இருந்து விலகி போன பிறகு நீங்க என்னென்ன வீடியோக்கள் பேசிருக்கீங்களோ, என்ன உங்க ஸ்டேட்டஸ் உங்க பேஸ்புக்ல போட்டிருக்கீங்களோ, அதை வச்சுதான் இப்ப இந்த அக்ரிமெண்ட்ல இந்த முதல் கேள்வி கேட்கப்படுது. எங்களுக்கு தெரியல உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்னன்னு எங்களுக்கு தெரியல. உங்க கொள்கை நிலைப்பாடு என்னன்னு சில விஷயத்தை நீங்கள் விவரித்து சொல்றீங்க, அதுக்கு மாற்றமான செயல்பாடுகளை நாங்க பார்க்கிறோம். மாற்றமான கருத்துள்ளவர்களோடு உங்களுடைய தோழமை எங்களுக்கு தெரியுது. அப்ப அந்த நீங்க இப்ப யாரோட நட்பு கொண்டு இருக்கிறீங்களோ அல்லது நட்பு யாரோட சேர்ந்து சில நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கிறீங்களோ, அவர்கள் எந்த கொள்கை உள்ள இருக்கிறாங்களோ அந்த கொள்கை உள்ளவர்களோடு நீங்களும் அந்த கொள்கையாக இருக்கீங்களா, அவர்களும் நீங்களும் என்ன கொள்கையில இருக்கீங்க, எங்களுக்கு அவங்களை பத்தியான நிலைப்பாடு தேவையில்லை. உங்களோட இருக்கக்கூடியவருடைய கொள்கை நிலைப்பாடு எங்களுக்கு தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல கூட விவாத ஒப்பந்தத்துல நாங்க எதை பேசியிருக்கிறோமோ, உங்களோட எந்த தலைப்பின் கீழ் எது சம்பந்தமாக விவாதம் செய்ய போறோம்னு பேசியிருக்கிறோமோ அதை மட்டும் தான் பேசணுன்ற விருப்பத்துல நாங்க வந்திருக்கிறோம். அதை தாண்டி நாங்க பேச விரும்பல. ஒரு கேள்வி கேட்கறதா இருந்தா கூட உங்க கூட வந்திருக்கிறவங்க எல்லாரும் உங்க கொள்கையில தான் இருக்கிறாங்களா, இந்த கேள்விக்கெல்லாம் வைக்கலாம். அது எங்களுக்கு தேவையற்றது. விவாதம் தௌஹீத் ஜமாத்துக்கும் தௌஹீத் ஜமாத்துல இருந்து விலகி சென்ற அப்பாஸ் அலி என்ன சொல்ல வரீங்களோ அது நாங்க எங்க நிலைப்பாடு நாங்க விவாதிக்க தயாரா இருக்கிறோம். உங்க நிலைப்பாடு நீங்க தெளிவுபடுத்த தயாரா இருக்கீங்க. அது சம்பந்தமான விவாதம் தான் வந்து உங்க கொள்கையை எங்களுக்கு என்ன புரியலன்றதுனாலதான் உங்க கொள்கையை தெளிவுபடுத்த சொல்றோம். உங்க கொள்கையை தெளிவுபடுத்துங்க. நான் சிகரில் தான் இப்படி இருக்கிறேன், சிகர் நிலைப்பாடு மட்டும்தானா இல்ல சிகரை தாண்டி மற்ற ஹதீஸ்களிலும் என்னுடைய நிலைப்பாடு இப்படியா அப்படின்றது எங்களுக்கு புரியல. அதை நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னா நம்ம மற்றது பேசலாம். இது வந்து செய்தி வார்த்தை ஜாலத்துல விளையாடுறாங்களா, வார்த்தை ஜாலம் விளையாட கரெக்டானு சொன்னாரு. நீங்க அந்த வார்த்தை ஜாலம் விளையாட வேண்டாம். அவர் நமக்கு தெளிவாக கேட்டாரு. அவர் என்ன கேட்டாருன்னா, நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க நிலை என்ன, எந்த நிலையை வைத்து விவாதத்துக்கு வருவீங்க, விவாதத்துக்கு போய் என்ன நிலையை சொல்லுவீங்க, இப்போ சொல்லிட்டு அந்த தலைவர் அங்க போய் நிறைய வாழக்கூடாதுன்றதா என்ன நிலையை சொல்லுவீங்கன்னு கேட்கிறோம். ஏன்னு கேட்டா நீ நிலை மாறி இருக்கிறீங்க. குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் என்று சில ஹதீஸ்களை இஷ்டம் போல மறுக்கிறாங்க. அப்போ நீங்க போட்ட செய்திகள் இருந்து பார்க்கும்போது நம்ம போட்ட சில ஹதீஸ்களை மறுக்கிறாரு, அந்த ஹதீஸ்கள் தான் தப்பா மறுக்கிறாங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுடைய நிலை வந்து பயான்லயும் மற்ற இதுகளையும் பார்க்கும்போது ஹதீஸ்கள் முரண்படவே செய்யாதுங்கிற மாதிரி ஒரு வாசகமா தெரியுது. ஒருபோதும் முரண்படாதுங்கிற மாதிரி தெரியுது. அது நிலை சரிங்க, அந்த நிலையா இந்த நிலையா, ரெண்டுல எதுங்கிறதுக்காக நான் அவங்க கேட்டோம். நாங்க தெளிவில்லாம தான் கேட்கல, வார்த்தை ஜாலத்தெல்லாம் விளையாடல. அது குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படவே செய்யாதுங்கிறதா நிலையா, ஹதீஸுங்க பேரில் உள்ள எதுவுமே முரண்படவே செய்யாதுங்கிறது இல்லையா, அல்லது தௌஹீத் ஜமாத் முரண்படும் சில சொல்கிறார்களே அது சரியில்லை என்பது உங்க நிலையா, அது கேட்க வந்தோம். ரெண்டாவது, உங்க கடிதத்துல வந்து நாங்க வந்து விவாதத்துக்கு நீங்க கூப்பிடும் போது எங்க பொருளாதாரம் பத்தி பேசணும் நாங்க சொன்னோம். நீங்க சொன்னீங்க அதை பத்தி நான் பேச மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க. பின்னால் முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்க, பின்னால் மறுத்தீங்க. மறுத்த பிறகு நாங்க ஒரு வாக்குறுதி தந்தோம், நாங்க பேச மாட்டோம் என்று. ஆனா நீங்க பேச வச்சுட்டீங்க. நீங்க அந்த பொருளாதார பிரச்சனை நீங்க தான் கலப்பீங்க. நாங்க உங்கள்ட்ட கேட்ட கேள்வி உங்களுடைய நிலை என்னன்னு உங்களுடைய மார்க்க நிலைப்பாடை பத்தி நாங்க கேட்டோம்.
நீங்க பொருளாதாரத்தை பத்தி பேசி நீங்க பொருளாதாரத்துல யோக்கியம் மாதிரி காமிட்டீங்க. நீங்க யோக்கியம் அயோக்கியம் தான். நீங்க பொருளாதாரத்தை எடுத்து ஓடிட்டீங்க. நீங்க ஜமாத்துல இருந்திருந்தீங்கன்னா உங்களோட ஜமாத்துல கூப்பிட்டு விசாரிச்சிருப்போம். ஜமாத்துல வந்து கணக்கு சொல்லாம ஒரு விவரம் பதில் சொல்லாம வீட்டை கூட்டிட்டு குடும்பத்தோடு ஓடி போனாலும் நீங்க ஓடி போனாலும் குடும்பத்தை பத்தி நாங்க விசாரிப்போம். அதனாலதான் உங்களை கூப்பிட்டோம். அது காரணமும் உண்டு. நீங்க தான் எழுதிருக்கிறீங்க. என்ன எழுதிருக்கிறீங்க? பணத்திற்காக நான் வெளியேறி இருந்தால் இவர்களை கண்டு பயந்தோடும் நிலை எனக்கு ஏற்படும். அல்லாஹ் அப்படிப்பட்ட இழிவை எனக்கு தரவில்லை. நான் சத்தியத்திற்காக வெளியேறிய காரணத்தால் இது பற்றி விவாதம் செய்யும் மன உறுதி எனக்கு உள்ளது. அவங்க எழுதுனீங்க. எழுதுன பிறகுதான் இதை எழுதுறதுக்கு தெரியுமா? உங்க கடிதம் முதல் சகோதரர் பிஜேவிற்கு பகிரங்க விவாத அழைப்பு. அதுல முதல் பத்தியே இது பற்றி விவாதம் செய்யும் மன உறுதி எனக்கு இருக்கிறதுன்னு எழுதுனீங்க. நீங்க எழுதுனதுனாலதான் நாங்க அதை பத்தி பேசுவோம். நாங்க எழுதணும். நீங்க எழுதுன அடிப்படையில தான் நாங்க எழுதணும். நாங்க அதை பத்தி பேசுவோம். அது நீங்க என்ன கொடுத்தீங்க? இதை பத்தி பேசுவதா நான் பேச மாட்டேன். நீங்க சரி மார்க்க விஷயம் மக்களுக்கு போய் சேரணுமே, அயோக்கியா வந்துட்டு ஓட்டணும். மார்க்க விஷயத்துல இப்படி நிலை சரியில்லாத நிலைக்கிற மக்களுக்கு விளக்குவோம். இந்த தலைவர் ஒத்துழைப்பு விவாதிக்க வரமாட்டேங்கிறாங்களே, இவெல்லாம் வரலாறுன்னு சொல்லிதான் நாங்க சொல்ல சரிந்து ஒத்துக்கிட்டோம். நாங்க வந்து பொருளாதாரத்துக்கு பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக நீங்க பின்வாங்கினதுதான். பொருளாதாரத்தை பேசுவோம்னு சொன்னதுக்காகவும் நீங்க தான். நீங்க எழுதுன அடிப்படையில் பொருளாதாரத்துக்கு நாங்க பேசணும். நீங்க பேச மாட்டேன்றதான் பின்வாங்கிட்டோம். நீங்க இப்போ பொருளாதாரத்தை பேசுனீங்கன்னா நானும் பொருளாதாரத்தை பேசுவோம். மார்க்க விஷயத்தை பத்தி பேசுறதுனால மார்க்க பத்தி பேசுவோம். திரும்ப அவங்க கேட்கிறோம், மார்க்க விஷயத்தில் இந்த நிலைப்பாடு குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் உங்க நிலை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர சகோதரர் வந்து உங்களோட வந்திருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப கொள்கையில உள்ளவங்க தானா இல்ல மாற்றமான கொள்கையில உள்ளவங்களோட வந்திருக்கிறாங்களா? இவங்க எடுத்து வச்சதால இப்ப நாம வந்து இங்க வந்து ஆரம்பத்திலே பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. முதல்ல நாம தெளிவுபடுத்திக்கிறோம், இந்த வந்திருக்கக்கூடிய நோக்கம் எந்த விதத்திலும் திசை திருப்ப விட்டப்படக்கூடாது. எந்த விதத்திலும் வேற மாதிரியான விஷயங்களில் இந்த வந்திருக்கக்கூடிய நோக்கம் மாறி போயிடக்கூடாதுங்கிறத நாம ரொம்ப உறுதியா இருக்கும். ஆனா இவர் செய்த ஆரம்பத்துல பேசும்போது இந்த நோக்கம் தான் தெரிஞ்சது. அவர் வந்து அதனாலதான் அவர் வார்த்தை ஜாலம் சொன்னாரே தவிர நீங்க வந்து மேல மேல இந்த பொருளாதாரம் கூட நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. அந்த லெட்டர்ல பொருளாதாரத்தை பத்தி விவாதத்துல பேச போறது கிடையாதுன்னு அதை நான் ஒப்புக்கொண்டோம். பேச போறது மார்க்கம் என்ன, எது சத்தியம், எது ஹக்கு, இதைத்தான் விவாதம். இதான் மக்களுக்கு தேவை. மற்றபடி யார் அயோக்கியம், யார் யோக்கியம், யார் வீட்டை விட்டு ஓடி போனா, யார் பயந்துட்டு ஓடி போனா, அதெல்லாம் மக்களுக்கு தேவை கிடையாது. தேவையா மக்களுக்கு? இது தேவையில்லாத விஷயம். அதனால நாங்க எதையும் திசை திருப்ப நாங்க விரும்பல. என்ன பாயிண்ட் அவர் அதைத்தான் சொன்னார். அதான் ஆரம்பத்தில் வர இருந்தார். உங்களுடைய ஆரம்பமான பேச்சு இப்படி ஆரம்பிச்சதால்தான் அவர் அந்த மாதிரி வார்த்தையை போட்டார். அதனால நாங்க சொல்லிக்கிறோம், ஆரம்பமே நேரத்தை வீணடிக்க நாங்க விரும்பல. என்ன ஹக்கு அதெல்லாம் என்ன சொல்றோம்? மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம். அதோட என்ன தலைப்பு என்னன்னா தெளிவா விஷயத்துக்கு நேரம் வருவார். அதுபடி பேசுங்க. நீங்களும் தெளிவா சொல்லிட்டீங்க, பொருளாதாரத்தை பத்தி பேச போறது இல்லைன்னு. அதை சகோதரர் அப்பாஸ் அலி அவங்க சொல்லுவாங்க. அதாவது யூசுப் சொன்ன மாதிரி அழகான முறையில் அவர் கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க கொள்கை என்ன அதை தெளிவுபடுத்தி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தெளிவு விளக்க வேணும்னு கேட்டிருந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகான முறையில் நம்ம கொள்கை என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுவோம். சொல்லத்தான் போறோம், சொல்லாம இருக்க மாட்டோம். ஆனா இது வந்து இதுக்கு ஏதோ காலையில மாலை ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேஸ்புக்ல நடந்த விஷயத்தை தான் செய்தி விளையாட்டு சுட்டி காட்டினாங்க. அப்ப அதுக்குனாலதான் அது என்ன ஸ்டேட்டஸ் போட்டோம், எதுல மாத்தணும், கொள்கையில மாற்றணுமா என்ன மாற்றணும் நம்ம தெளிவுபடுத்தணும். அதுதான் உள்ள விஷயம். அப்புறம் நீங்க கலீல் ரசூல் வந்து நீங்க தான் தேவையில்லாம என்ன செய்றீங்க, இப்ப பொருளாதார பிரச்சனைக்குள்ள போறீங்க. ஆனா அதை பத்தி பேசக்கூடாது நம்ம முடிவு எடுத்திருக்கோம். சரியா? இப்ப போய் அதுல சில விஷயங்களையும் நீங்க பேசிட்டீங்க. நீங்க இந்த இதுல நீங்க பேசிட்டதுனால அது சம்பந்தமான விளக்கத்தை நான் சொல்ல வேண்டி இருந்தது. இனிமே இது சம்பந்தமா எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா இனிமே போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக எதை நம்ம பேசக்கூடாது முடிவெடுத்தோமோ அதை பத்தியே நம்ம பேசிட்டு இருப்போம். எதுக்காக நம்ம கூடணுமோ அந்த நோக்கம் நிறைவேறாம போயிடும். அப்ப நான் வீட்டை கூட்டிட்டு பயந்துட்டு காசு பணத்துக்காக பயந்து போட்டேன் குறிக்கிறதுக்கு அதை பத்தியே பேச வேண்டாம். அது தேவையில்லாதது. நீங்க எதுக்காக வச்சுட்டு மக்கள் அதை பார்த்துக்குவாங்க. அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். சரி, சம்பந்தமா வந்து நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அந்த விளக்கத்திலேயே நீங்க சொன்ன விஷயங்களுக்கு திருப்பி பேசுங்க. அல்லாட்ட நம்ம ஒப்பட சொல்லுவோம். நம்ம காசுக்காண்டி போனோமா அல்லது வேற எதுக்காக போனோமா அல்லது பயந்து ஓடணுமா அல்லது மார்க்கத்துக்காக ஓடணுமா என்னங்கிறத வந்து அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு எனக்கு மத்தியில தீர்ப்பளிப்பான்னு சொல்லி அந்த விஷயத்தை நான் என்ன செய்யறேன், முடிவெடுக்கிறேன்.
அது மாதிரி நீங்க பொருளாதார விஷயம் நீங்க தான் அழைச்சீங்க, அதுவும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது பேசினா மறுபடியும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அது தெளிவா கடிதத்துல பார்க்கும்போது நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிற விவரம் கடிதத்துல இருக்குது. காசு பணத்தை பேசுறது கூப்பிட்டேனா அல்லது மார்க்கத்தை பேசுறதுக்காக கூப்பிட்டேனாங்கிறது நான் எழுதுன உங்களுக்கு இருந்த கடிதத்துல இருக்குது. ஆனால் அதை பத்தியும் பேசி மறுபடியும் சர்ச்சை செய்ய வேண்டாங்கிறதுனால அதையும் நான் இதோட நிறைவுக்கு கொண்டு வரேன். இப்ப யூசுப் வாங்க என்னுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கொள்கையை நான் பகிரங்கமான முறையில பேஸ்புக்லயும் தெரிவிச்சிருக்கிறேன். அதுதான் நான் இப்பயும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல நீங்க கேட்டதுனால சொல்றேன். முக்கியமா சிறு விஷயத்துல ஒவ்வொன்றையும் நான் சொல்லுவேன். சிறு விஷயத்துல மிகப்பெரிய அளவுல உங்களுக்கும் எனக்கும் மத்தியில ஒரு பெரிய கொள்கை வேறுபாடு வந்திருக்கு. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு ஆதாரபூர்வமான செய்தி, அது குர்ஆனுக்கு முரண் சொல்லி நபி சொல்லலங்கிறீங்க. எனக்கு அது நபி சொன்னாங்கன்னு எனக்கு உறுதியா தெரியுது. அப்ப அந்த கருத்தை சொல்றவங்க முஸ்லிக்கு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா என்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து அந்த ஹதீஸை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ அவங்களுடைய நிலைப்பாட்டுல பார்த்தா நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே முஸ்லிக்குன்னு சொல்லுறீங்க. அது மட்டும் இல்ல, இது நாள் வரைக்கும் இந்த ஏகத்துவத்தை போதிச்சு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி குர்ஆன் ஹதீஸ் என்ற பேசல வந்த நல்ல அறிஞர்கள் அவ்வளவு பேர் முஸ்லிக்கு சிறுக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுறீங்க. உலக மக்கள் உங்க கருத்துல இல்லாதவங்க உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க. உங்க கருத்துல உள்ளவங்க யாரு என்னங்கிறத விவாதத்துல பேசுவோம். அப்ப இந்த விஷயத்தினால உலகத்துல உள்ள அவ்வளவு மக்கள் உங்க கருத்தை ஏற்றுக்கொள்ளாத அவ்வளவு பேரும் முஸ்லிக்குகள், அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் அப்படிங்கிற ஒரு பாரதூரமான கொள்கை பிளவை நீங்க ஏற்படுத்துறீங்க. அப்ப இதுலதான் என்னுடைய கொள்கை விஷயத்தை நான் சொல்லுறேன். இல்ல சிகிர் விஷயத்தை இதான் என்னுடைய கொள்கையை நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. சிகிரின் மூலம் பாதிப்பு ஏற்படலாம் என திருக்குர்ஆனும் நபிமொழியும் ஆதாரபூர்வ நபிமொழியும் கூறுகிறது. எனவே இவ்வாறு நம்பக்கூடியவர்களை முஷ்ரிக் என்று சொல்லக்கூடாது. இதுதான் சிகிர் விஷயத்துல என்னுடைய நிலைப்பாடு. இதான் என்னுடைய கொள்கை. இதை நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறேன். இங்க நீங்க கேட்டுக்கொண்டதுனால இங்கேயும் தெரிவிக்கிறேன். அப்ப நான் எழுதின புத்தகத்தை நான் வாபஸ் வாங்கினேன், உண்மைதான். அதை நான் சும்மா கண்மூடி கொண்டு வாபஸ் வாங்கல. சும்மா வாபஸ் வாங்கிட்டா நமக்கு மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. மக்களுடைய ஆதரவு கிடைச்சு நம்ம நரகத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு ஹதீஸ்களையும் நம்ம பார்த்து அது குர்ஆனுக்கு முரண் இல்லை, அது சரியான செய்திதான் என்று நமக்கு தெரிந்த அடிப்படையில தான் அதுகளை நம்ம புரிஞ்சு ஆய்வு செய்து அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வரும்போது அப்ப நம்ம அதுகளை விட்டு என்ன செய்யறோம், விலகிறோம். அந்த புத்தகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை என்று நம்ம சொல்றோம். அப்ப இதுல என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, டிஎன்டி புத்தகத்துல என்னென்ன ஹதீஸ்களை எழுதணும் குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி அதையெல்லாம் முரண் இல்லை, அதையெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் தான். அப்ப முரண் என்ற வாதத்துக்கு பிறகு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் போது அது அறியாமை இருக்கிறது. தேவையில்லாம குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களோட மோத விடுகின்ற போக்கு இருக்கிறது. காபில் இதை ஏற்றுக்குவானா, இந்த பதில் சொன்னா அவனுக்கு படுமா அப்படிங்கிற சிந்தனை இருக்குது. அப்படிங்கிறது நமக்கு அதுதான் முடிவு அப்படின்னு நமக்கு தெரியும் போது இது சரியான அடிப்படை விளங்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு புரியும் போது அந்த புத்தகத்துல நம்ம எழுதுன புத்தகமா இருந்தாலும் வெக்கப்படாம கூச்சப்படாம அதுல இருந்து நம்ம வாபஸ் வாங்கிட்டோம். அது உண்மையே சரி தெரிகிறவங்க வாபஸ் வாங்குறத ஈமான் உள்ளவங்களுடைய செயல், அப்படிதான் செய்வாங்க. அந்த அடிப்படையில தான் நாமளும் செஞ்சோம். இதுதான் அந்த புத்தகம் தொடர்பாக உள்ள என்னுடைய கொள்கை விளக்கம். சிறு சம்பந்தமாக என்னுடைய கொள்கை நிலைப்பாடுங்கிறது நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடு சரியா? இவங்க வேற உதவிக்காக வேற சில காரணங்களுக்காக வந்திருக்கிறாங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு இது சம்பந்தமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்னுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னீங்க, அதை நான் தெளிவுபடுத்துறேன். திரும்ப வார்த்தைகள் விளையாடிட்டு நாங்க உங்களை எடுத்தோட நான் கேட்டது முதல் கேள்வியே உங்களுடைய கொள்கையை தெளிவாக தெளிவுபடுத்துங்க மட்டும்தான் நான் கேட்டோம். பொருளாதாரத்தை இங்க துவங்கியது நீங்கள் தான். துவங்கின பிறகு அதுக்கு நாங்க பதில் சொன்னோம். நீங்க துவங்கினதான் நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு நாங்க அதை முடிச்சுவோம். மேற்கொண்டு பேச வேணாம் சொல்றோம். திரும்ப பொருளாதாரத்தை பற்றி பேச வேண்டாம், கொள்கையை பற்றி சொல்றாங்க. சொன்ன உடனே நீங்க தான் திரும்ப பைக்கை வாங்கி ஓடி போனது யாரும் தெரியுமா, அதான் நாங்க பதில் சொல்லிட்டோம். நீங்க தான் சொல்றீங்க. அந்த சர்ச்சையை திரும்ப நீங்க துவங்குறீங்க. மக்களுக்கு எல்லாம் தேவையில்லைங்க. காசு கொடுத்தவனுக்கு தேவை, உங்க அப்பவுக்கு காசு இல்லை. இது கொடுத்த மக்களுக்கு தேவை, மக்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. தௌஹீத் எழுத்தவன், தௌஹீத் ஒரு பைசா தராதவன், கொடுக்காதுன்னு சொன்னவன் அவனுக்கு தேவையில்லை. தௌஹீத் மக்கள் தந்தாங்க, கூட்டமா மக்கள் தந்தாங்க, அந்த மக்களுக்கு தேவை. அவங்க தந்த காசு எங்க போச்சு, எவன் எடுத்துக்கிட்டு ஓடனா, எதனால ஓடனா, கூட்டம் கூட்டிட்டு ஏன் ஓடனா,
அப்படியே அவனுக்கு தேவை. நீங்க கிளம்பதான் சொல்றாங்க, அதுக்கு பதில் நீங்க சொல்லவே இல்லை. வீடியோல ஏன் வீட்டை கூட்டிட்டு ஓடுறேன்னு சொல்லவே இல்லை. கணக்கு சொல்றீங்க தரவே இல்லை. இதெல்லாம் பச்சை போய் நீங்க பொருளாதாரத்துல மோசடி எல்லாம் செய்தீர்கள். நீங்க அதை பேசிக் கொண்டிருந்தா நாங்களும் அதை பேசிக் கொண்டிருந்தோம். நீங்க அதை பேசிக் கொண்டிருந்தா நாங்கள் அதை பேசிக் கொண்டுதான் இருந்தோம். ரெண்டாவது, நாங்கள் கேட்ட கேள்வி உங்களுடைய நிலை என்னன்னு. உங்க நிலை என்ன நீங்க தெளிவா சொல்லுங்க. நான் உங்களை கேட்டேன், நேரடியாக கேட்டேன். குரானுக்கு தௌஹீதமா சில ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி இந்த ஹதீஸ்கள் தான் முரண்படுகிறது என்று சொல்லி சில ஹதீஸ்களை மறுக்கிறது. அந்த ஹதீஸ்கள் மாத்திரம்தான் முரண்படவில்லை நீங்க சொல்றீங்களா, இல்ல ஒட்டுமொத்தமா முரண்படவே செய்யாதுன்னு சொல்றீங்களா? இதுதான் நான் கேட்ட கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. சூரியன் பத்தி பேசுனீங்க. அவங்க என்ன காரணம் அவங்க கேட்கல. அது குரானுக்கு முரண்படும், எனக்கு உள்ளது தெரிஞ்சிச்சு, அது நியாயமா தெரிஞ்சிச்சு, நீங்க ரசூலுல்லாஹ் முஷ்ரிக்காக பாக்குறீங்க, அது பின்னாடி நீங்க காசு ஏற்றுக்கொள்வானான்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த விளக்கமா உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் விவாதத்தை பார்த்துக்குவோம். உங்க நிலை என்னங்கிறத மட்டும் தான் சொல்லணும், கேட்போம். உங்க நிலை என்ன? குரான் எந்த ஹதீஸும் குரானுக்கு முரண்படாது, இதுதான் என் நிலை சொன்னா முடிஞ்சு போச்சு. வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் நீங்க முஷ்ரிக்காக பாக்குறீங்க, நாங்க ரசூலுல்லாஹ் முஷ்ரிக்காக, நீங்க தான் முஷ்ரிக்காக, மக்களை எல்லாம் முஷ்ரிக்கா ஆகிட்டு இருக்கிறது நீங்க தான். ஆனா இந்த வார்த்தை ஜாமம் நாங்க வேண்டாம். கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லுங்க. திரும்பவும் பொருளாதாரத்தை பேசுனீங்கன்னா இன்னும் நாங்கள் விரிவாதத்துல போக வேண்டியிருக்கோம், அதையும் தலைப்பாக ஆக்க வேண்டியிருக்கோம். நீங்க மீறி வரனால ஆனா நீங்க திரும்ப அதுக்கு நுழைவீங்கன்னா நாங்கள் பதில் சொல்லுவோம். நாங்கள் தனியாக பதில் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வரமாட்டேன்ற பிறகு தனியாக பதில் சொல்லிட்டு இருக்கோம். உங்க முன்னாடி நாங்கள் பேச வேண்டிய நிலை நீங்க ஏற்படுத்தா ஏற்படுத்தும். நாங்க தயாராக இருக்கோம். இப்ப நான் திரும்பவும் கேட்கிறேன், குரானுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாதுன்னு இல்லையா, அது குறிப்பிட்ட தௌஹீதமா சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் மட்டும் முரண்படாதுன்னு இல்லையா? இதை முதல்ல பதில் சொல்லுங்க. ஒப்பந்தத்தை மீறி உங்க பொருளாதாரத்துடைய நிலையை பத்தி பேசுறது நான் இங்க வரல. அவர் கேட்டது நீங்க அதாவது இந்த சபையில நாங்க உட்கார்ந்துருக்கிறதுடைய நோக்கம் என்னன்றது நீங்க என்னன்னு புரிஞ்சுக்காமலேயே இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, காலை மாலை அந்தர் பெட்டின்னு சொல்லிட்டாரு, இது வார்த்தை ஜாலமாக போகுது, இது விவாதத்துடைய சரியான போக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு துவக்க உரையாக வேகமா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளவு வேகம் தேவையே இல்லை. அவர் கேட்டது என்னன்னு கேட்டா அவங்க நிலைப்பாடு தெளிவுபடுத்துங்க, நிலைப்பாடு மாற்றங்கள் இருக்கு. இப்போ நான் சொல்றேன், விவாதம் பொருளாதாரத்தை பற்றி பேசினா நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு பின்னர் வருவேன் என்று சொன்னதை தவிர வேற எந்த விதத்திலும் நான் முரண்பட நீங்க சொன்னதை கூட இந்த இடத்துல நான் விவாதிக்க தயாரில்லை. விவாத ஒப்பந்தம் போட வந்திருக்கிறோம். அதையும் விவாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கொள்கை நிலைப்பாடு என்ன மாற்றம் இருக்குன்றதை கூட நம்ம பேச முடியும், தெளிவுபடுத்த முடியும். நீங்க புரியாத ஒரு விஷயத்த உங்களுக்கே புரிய வைக்க கூட எங்களால முடியும். கொள்கை நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஒரு தடுமாற்றம் தெரியுது. அதுக்காக தான் கேட்டோம். விவாதம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டாண்ட் எங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஒரு நிமிஷம் பேசி நீங்க கேட்டுருங்க. அடுத்து என்னன்னா, பொருளாதாரத்தை பத்தி நாங்க யாருமே ஆரம்பிக்கவே இல்லை. இவர் பேசும் பொழுது ஒப்பந்தத்தை மீறி பொருளாதாரத்தை பேசியிருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். இந்த இடத்தில் ஒப்பந்தத்தை மீறினது நீங்க தான். நீங்க விவாதத்திற்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு விவாதத்துக்கு வரேன்னு சொன்னதை தவிர நாங்க எதிரையும் மாறப்படணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய டெபினிஷன் கொடுக்குறீங்க, விளக்கங்கள் கொடுக்குறீங்க. அந்த பொருளாதார விஷயத்துக்கு நீங்க இந்த இடத்துல என்ன பதிவை கொண்டு வரீங்கன்னா, எதை பேச மாட்டோம்னு சொன்னோமோ அதையும் பேசி அதுக்கு விரிவான விளக்கங்களை கொடுத்துட்டு விளக்கத்துக்கு பிறகு என்ன சொன்னீங்கன்னா, இந்த ஒன்றை தவிர வேற எதுவும் நாங்க நிலை மாறல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களை அந்த பொருளாதார விஷயத்துல எங்களுடைய பார்வையில் நீங்கள் தவறு செஞ்சிருக்கிறீங்க. உங்க வீடியோல ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒத்துக்கிறதுக்கு மாற்றமா தான் இப்போ நான் அல்லாஹ் இடத்துல விட்டுறேன்னு சொல்றீங்க. எதை ஒத்துக்கொண்டிருக்கோ அதை எப்படி நீங்க அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் விடுவீங்கன்னு எங்களுக்கு விளக்கம் தெரியல. ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்துல இப்ப என்னை பற்றி என்ன ரப்புக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டியதுன்றீங்க. நாங்க பேச வரவே இல்லையே, நீங்க அதை தொடங்குனீங்க. நீங்க தொடங்கித்தான் அதுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு எங்களை தட்டுறீங்க. நீங்கள் அதை பேசவில்லை என்றால் நாங்களும் மார்க்கத்தை பற்றி தான் பேசியிருப்போம். அடுத்தது என்னன்னா, கொள்கை நிலைப்பாடு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ஹதீஸ்கள் விஷயத்துல சில ஹதீஸ்களை ஒட்டுமொத்த கிதாபுகளையும் தௌஹீதமாக நிராகரிக்கல. ஒரு சில ஹதீஸ்களை காரண காரியங்களோடு இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்கிற விளக்கத்தை கொடுத்து நாங்க மறுக்கிறோம். இது எங்களுடைய நிலைப்பாடு. ஹதீஸ்கள் முரண்படாதுன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு என்ன தெளிவுபடுத்தணும்னா, எந்த ஹதீஸும் குர்ஆனுக்கு முரண்படாது, அனைத்துமே முரண்பாடு என்று சொல்லாமல் அத்தனையுமே குர்ஆனுக்கு பொருந்தும், இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று நீங்கள் எங்களுக்கு சொல்ல வரீங்களா? இல்ல சிஹர் என்கிற ஒரு ஹதீஸ்ல மாத்திரம் என்னுடைய நிலைப்பாடு இப்படி என்று நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு புரிய வைங்க. அடுத்து உங்களுடைய கொள்கையை நீங்க தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க என்ன கொள்கையில இருக்கிறீங்களோ அந்த கொள்கையில் உள்ளவர்கள் உங்களோட இருந்து விவாத ஒப்பந்தம் போடுவதோ விவாதத்தை சந்திப்பதோ அது ஏற்றதாக இருக்கும்.
இல்ல நம்ம அதை பேசுறேன், அவங்களுக்குள்ள நம்ம பேசுறேன். அவங்க ஒரு தனி விளக்கம் கொடுத்தனால இப்ப அவங்கள பத்தி நம்ம எடுக்கவும் இல்லை. இந்த கொள்கை நிலைப்பாடு தெளிவுபடுத்துன்னு சொன்னதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. அவங்க எந்த கொள்கையில இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. இப்பவும் சொல்றேன், தௌஹீத் ஜமாத்துக்கும் அப்பாஸ் அலிக்கும் நீங்களும் நானும் எதிரே முரண்பட்டு இருக்கிறோமோ அதை பற்றி விவாதிக்க தான் நாங்க விரும்புறோம். அந்த விரும்பக்கூடிய நேரத்துல இந்த கேள்வி வருவதற்கு என்ன காரணம்னா, நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று இப்ப பேசுறீங்களோ, எழுத்தாக எழுதிருக்கிறீங்களோ, அந்த நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் உங்களோடு இல்லை என்னும் பொழுது அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா சந்தேகம் வருது. எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை. உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்க எதை இல்லைன்னு சொல்றீங்களோ, எனக்கு உடன்பாடு இல்லைன்றீங்களோ, அந்த கொள்கையை கிடையாதுன்றீங்களோ, அது வழிகேடு என்கிற சிந்தனையில் இருக்கிறீங்களோ, அதை சரி காணக்கூடியவர்கள் உங்களோட இருக்கும் பொழுது அப்ப இப்ப இந்த ஒரு வாரத்துல இந்த 4 நாள்ல அந்த கொள்கையும் சரிதான் என்று நீங்கள் ஆய்வின் மூலமாக விளங்கிக்கிட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியல. அதனால நிலைப்பாடு தெளிவுபடுத்த சொன்னோம். இந்த ஹதீஸ்கள் விஷயத்துல நாங்கள் முரண்படுகிறது என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்கள் எதுவுமே முரண்படல. இல்ல நாங்கள் மேற்கோள் காட்டிய ஹதீஸ் அல்ல, எந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸும் அறிவிப்பாளர் சரியா இருக்கா முரண்பாடு. இது பயானாக போயிட்டு இருக்கு. இப்படி போமையானால் 2 நாள் ஒப்பந்தம் போட்டு கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லி வந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதாவது கேளுங்களேன், இப்ப நீங்க மக்கள் 2 பேரும் பேசுறது நீங்க பார்த்துருக்கீங்க. பொருளாதார விஷயத்துல தொடர்ந்து என் மேல குற்றச்சாட்டுகளை சொல்லி வேண்டாம் கருத்தை மட்டும் சொல்லி அவங்க தொடர்ந்து என் மேல குற்றச்சாட்டுகளை சொல்லி அதை இந்த வீடியோட பதிய வச்சு நான் அதுக்காக ஒண்ணு எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் பேசிட்டு பேசக்கூடாதுங்கிறான். நீ நல்லா பாத்தீங்கன்னா எதை பேசக்கூடாது பேச மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த வாக்குறுதிய ஒரு காரணத்தை சொல்லி நீங்க தான் ஆரம்பிச்சீங்கன்னு ஒரு காரணத்தை சொல்லி அதை அம்புட்டை இங்க பேசி மறுபடியும் என்ன பேச விடாம ஆக்குறதுக்குரிய வேலைகளை செஞ்சு அது மாதிரி யூசுப் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நீங்களே பொருளாதார விஷயத்தை இப்படிலாம் பண்ணுனேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க. அதையும் இப்படிலாம் பதிவு பண்றாங்க. ஏன்னா நாளைக்கு அந்த வீடியோ எடுத்து போட்டு முன்னாடிதான் இப்படி சொன்னா அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க வருவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இது சம்பந்தமா நீங்க எவ்வளவு கருத்துக்களை நீங்க பதிய வச்சிருக்கீங்க. நான் ஓடுனேன், காசுக்காக தான் ஓடுனேங்கிறத நீங்க பதிய வச்சுட்டீங்க. ஆனா நான் பதில் சொல்ல இதுவரைக்கும் என் பக்கத்துல இருந்து பதில் வரல. இது சம்பந்தமா நான் பேசவும் மாட்டேன். ஆனா நீங்க என்ன தந்திரத்தை கையாளுறீங்கிறத நான் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரியா? இனி நீங்க என்ன பத்தி பொருளாதார தொடர்ந்து பேசுவோம் நீங்க 1000 பேசலாம், என்ன பேசினாலும் இனி அது தொடர்பா நான் பேச மாட்டேன். நீங்க தான் சொல்லிக்கலாம், நான் காசை கொள்ளையடிச்ச ஒத்துக்கிட்டேன், நீங்களா யூசுப் சொன்னார் இல்லையா, அப்படி சொல்லி வேணா பதிய வச்சுக்கோங்க. ஆனா இது சம்பந்தமா இன்னும் பேச மாட்டேன். அது விளக்கம் தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அத சொல்லிக்கிறேன். அது மாதிரி இந்த அவனுக்கு தேவை அதுவும் அப்படித்தான். இந்த ஹதீஸ் விஷயத்துல என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டீங்க. நான் அதுக்கு தான் தெளிவா சொல்றேன். நீங்க சொல்ற நிலைப்பாடு என்னங்கிற அதெல்லாம் எனக்கு தெளிவா சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீங்க 1000 விஷயத்தை கேட்பீங்க, இதுல என்ன நிலைப்பாடு, அதுல என்ன நிலைப்பாடு, அதுல என்ன நிலைப்பாடுன்னு கேட்பீங்க. ஒவ்வொன்றுக்கும் உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய நிலைப்பாடு என்ன நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு இங்கேயும் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். சூனிய விஷயத்துல என்னோட நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மாதிரி புத்தகத்துல குரானுக்கு முரண்படுவதாக தெரியக்கூடிய அந்த ஹதீஸ்கள் விஷயத்துல அதுவெல்லாம் குரானுக்கு முரணா தெரியல. குரானுக்கும் அந்த ஹதீஸ்களுக்கு மத்தியில எந்த முரண்பாடும் இல்லை. இதுதான் என்னுடைய கொள்கை நிலைப்பாடு. அப்ப நீங்க மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள எந்த ஹதீஸும் குரானுக்கு முரண்படல அப்படின்னு சொல்ல வரீங்களா, அதெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை தெளிவுபடுத்தணுங்கிற ஒரு நிலை எனக்கு இல்லை. இப்போதைக்கு உள்ள விஷயம் இந்த 2 தான். என்ன 2? சூனிய விஷயத்துல குரானும் ஹதீஸும் மோதவில்லை. சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படலாம் என்றுதான் குரானும் நபிமொழியும் சொல்கிறது. இது உங்களுக்கு இந்த கொள்கை உங்களுக்கு தெளிவா தெரியுதா இல்லையா? தெளிவா தெரியுதுல. அப்ப இதுல உங்களுக்கு குழப்பம். அப்புறம் ஹதீஸ்கள் நான் புத்தகத்துல என்னென்ன ஹதீஸ்கள் எழுதுனோ அதுவெல்லாம் குரானுக்கு முரண்படவில்லை, அது சரியான செய்திகள் தான். இது என்னுடைய கொள்கை நிலைப்பாடு. இது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்ப இவ்வளவு தெளிவா என்னுடைய நிலைப்பாடு நான் சொன்னதுக்கு பிறகும் ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனையை வேறொரு வகையில திசை திருப்பக்கூடிய வகையில ஒட்டுமொத்த ஹதீஸ்கள் குறித்து நீங்க கேட்கறீங்க. அது சம்பந்தமாக நான் ஒன்னும் கருத்து தெரிவிக்கல. இப்ப நான் எதுவும் சொல்ல விரும்பல. இன்னும் நீங்க சம்பந்தமா நிறைய கேட்பீங்க, இதுல என்ன இதுல என்ன இதுல என்னன்னு கேட்பீங்க. அது சம்பந்தமாக பேச வரல. நான் வந்ததுடைய நோக்கம் என்னங்கிறத தெளிவாக ஒப்பந்தத்திலையும் பல தடவை உங்களுக்கு கடித போக்குவரத்தையும் நான் சொல்லி இருக்கிறேன். என்ன விவாதம் பண்ண வந்திருக்க அந்த தலைப்பு தான் முக்கியம். தலைப்பு விட்டு வேற வேற விஷயங்கள் வெளி விஷயங்களை நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அது வேண்டாம். என்ன விஷயத்தை நம்ம பேசணுமோ எந்த விஷயத்தை எழுதணுமோ அதுலயே நம்ம நிற்போம். முதல்ல உள்ள பிரச்சனை இந்த சிறு பிரச்சனை தான். அதைத்தான் முதல்ல பேச வேண்டும் அப்படிங்கறத நான் வலியுறுத்தி இருக்கிறேன்.
அது உங்களுக்கு நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். அதனால விஷயத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க. இதுதான் என்னுடைய நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். இந்த பொருளாதார சம்பந்தமா பேச மாட்டேன் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. அதை வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் என்று உங்க முன்னாடியே சொல்லிட்டேன், மக்களுக்கு பதிய வைக்கணும்னு நினைக்கிறேங்கிறீங்க. அந்த பிராணம் தரத்தை செய்யறது நீங்க தான். நாங்க வந்த வரை எந்த ஒப்பந்தத்தையும் மீறாமல் உங்க கொள்கை என்னன்னு கேட்டோம். பொருளாதாரத்தை பற்றி பேசி நான் மோசடி செய்யவில்லை, அதை பற்றி நான் பேச மாட்டேன் சொல்லிவிட்டேன். பிரச்சனை கிளப்பி அவர்கள் முன்னாலேயே நான் சொல்லிவிட்டேன், நீங்க தான் பதிவு வச்சீங்க. அதுக்கு தான் இல்ல போய் சொல்றீங்கன்னு சொன்னோம். போய் சொல்றீங்க போய் சொல்றீங்க. நீங்க தௌஹீத் ஜமாத் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. தௌஹீத் ஜமாத் பேரை சொல்லி உங்களுக்கு மக்கள் தந்திருக்காங்க காசு, அதை வாங்கிட்டு போயிருக்கீங்க. ஜமாத்துக்கு தெரியாம வாங்கிட்டு போயிருக்கீங்க. அதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களை சொல்ல வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அவங்க கண்டிப்பா சொல்ல வைப்போம். நீங்க சொல்லாம இருக்கவே முடியாது, சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும், சொல்ல வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இப்ப நாங்க உங்களை கேட்டது நேரடியா விஷயத்துக்கு வாங்க. இப்போ விஷயத்துக்கு வராம நீங்க தான் எங்கேயோ போயிட்டு திரும்ப ஒரு மக்களுக்காக சொல்றேன்னு சொல்லி என்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க நேரடியா உங்களை கேட்டோம் கொள்கை என்னன்னு. கொள்கையை தெளிவாக சொல்லிவிட்டேன், ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்டதுதான் நான் சொல்ல மாட்டேன், ஆனா தெளிவாக சொல்லிவிட்டேன். இதுதான் தெளிவா. நாம உங்களை கேட்டது குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாதா? இதுதான் தலைப்பு. தலைப்பு 2 தலைப்பு பேசுன்னு சொல்லிருக்கீங்க. ஒண்ணு சிறு, இன்னொன்னு வந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுடைய நிலை. அதுல ஒரு தலைப்பு பத்தி உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். 2வது தலைப்பு பத்தி நான் பேசவே இல்லை. சிறுவை பற்றி எனக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது. அதை அப்புறம் கேட்பேன், ஒவ்வொரு தலைப்பா தான் கேட்பேன். இந்த தலைப்புல உங்க நிலையை நீங்க தெளிவுபடுத்தவில்லை. குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாதா? அல்லது நீங்க உங்க புத்தகத்தில் எழுதிருக்கீங்க அந்த ஹதீஸ் மட்டும்தான் முரண்படாதா? இதுதான் நான் கேட்ட கேள்வி. இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க போதும். அதாவது நம்ம வந்து முதல்ல ஒரு வழிகட்ட கொள்கையில இருக்கிறீங்க. இதுக்கு வந்து நம்ம அதை நீங்க உங்களுடைய இதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அது வந்து நம்ம வந்து அவர் மேல இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்ட மாதிரி ரொம்ப தாம் தூம்னு சவுண்ட் எல்லாம் ஓவர் ஆகுது. சரியா? இப்ப நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்ன பதில இருந்தே நீங்க எந்த அளவுக்கு கொள்கை கட்ட தளத்துல உட்கார்ந்துருக்கீங்க தெரியுதா இல்லையா? குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் ஒருபோதும் முரண்படாத சொல்ல வேண்டியதானே? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அதான உங்களுடைய நிலைப்பாடா வச்சிருந்தீங்கன்னா சொல்ல வேண்டியதானே? அதுல வந்து இவங்க எழுதுற ஹதீஸ் மட்டும் முரண்படாதான் அப்ப பின்னாடி போய் உட்கார்ந்து ஆய்வு பண்ணி மறுப்பீங்களா? அப்ப என்ன தெளிவா டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு கபர் வணங்கி ஒருத்தன் இருக்கான், அவரோட விவாதத்துக்கு போறோம். அவரோட உட்கார்ந்து விவாதம் பண்ணும் பொழுது நீ கபர் வணங்குறியா இல்லையான்னு முதல்ல சொல்றா அப்படின்னா, நான் சிலையை வணங்க மாட்டேன், சிலையை வணங்குறது தப்பு, சிலையை வணங்குறது ஷிர்க், நான் என்னுடைய கொள்கையை தெளிவா இருக்கேன், அதான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல வாதம் பண்ணுவோம்னா நீ எதை மறுக்க அதை சொல்லுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு பொழுது கபூர் வணக்க வழிபாட்டுல உள்ளவன்ட்ட கபூர் சம்பந்தமா கேள்வி கேட்போம். அவன் வந்துகிட்டு நான் சிலை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது, தெளிவா சொல்லணும். இப்ப அதாவது குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் ஒருபோதும் முரண்படையே செய்யாதுன்னு சொல்லணும். இப்ப ஏன்னா அப்படியே சொல்லிட்டு இப்ப அப்படியே மறுப்புறீங்க. இப்ப தெளிவுபடுத்தணும். இப்ப அதோடு மட்டும் இல்லாம அதோடு மட்டும் இல்லாம நிலைப்பாடு வந்து நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் அந்தர் புள்ளி அடிச்சேன், அந்த விவாதத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரலன்னு சொல்லி மாத்திட்டு அப்புறம் வரேன்னு சொன்னது. இந்த ஒரு விஷயத்துல தான் நான் அந்தர் பள்ளி அடிச்சேன், வேற எங்க நான் அந்தர் பள்ளி அடிச்சேன் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மாதிரி நல்ல புள்ள மாதிரி பேசிட்டா மக்கள் நம்பிடுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னென்னலாம் அந்தர் பள்ளி அடிச்சிருக்கீங்கன்னா எல்லாம் தெளிவுபடுத்திருக்கோமா இல்லையா? நான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் மொத்தமா தான் சொன்னேன். உங்களுடைய கொள்கை கட்ட தளத்தை 2000 மக்கள் கேள்வி கேட்கலாம் கமெண்ட்ல கீழே வந்து, இப்படிதான் வந்து அப்ப காசுக்காக அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, அந்த ஜமாத்துல வந்து இப்படி வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு ஸ்டேட்டஸ் என்ன போட்டீங்க? இத்தனை வருஷமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கல, நான் முதல்ல அந்த இடத்துல தான் இருந்தேன், ஒரு வருஷமா நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு வருஷமா நம்மளாவித்தனம் பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஒரு வருஷம் நவம்பர் 2013 இருந்து நான் வந்து ஒரு வருஷமா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொள்கை கட்ட தரத்தை காட்டினீங்களா இல்லையா? அதோடு மட்டும் இல்லாம 2013 இருந்து நவம்பர் 2013 இருந்து இந்த ஒரு வருஷமா நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்ப பிஜேபியுடைய சூனிய புத்தகத்துக்கு குறிப்பிட்டு அனுப்புனீங்களா இல்லையா? இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப இந்த மாதிரி டோட்டலா என்னென்ன ஹதீஸ்லாம் மறுக்குன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புனீங்களா இல்லையா? இப்படி வந்து நீங்க நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோம். கொள்கையே அப்படி தலைமுறை போனீங்க, அதனாலதான் சொன்னோம். கொள்கை கட்டத்தனமா இருக்கீங்க, அதனாலதான் சொன்னோமே ஒழிய என்னமோ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அதை அழைச்சிட்டு இன்னொரு ஸ்டேட்டஸ் போட்டதுனால மட்டும் தான் நாங்க சொன்னோமா? என்னமோ நல்ல ஒரு மாதிரி இதை வந்து பதிவு பண்ண பாக்குறது, அதையும் தெளிவுபடுத்துறேன். அதாவதுங்க இவங்க சொல்றாங்க இது பயம் மாதிரி போய்கிட்டு இருக்கு, நாம வந்துக்கிற நோக்கம் வந்து
ஒரு தலைப்புல என்ன யாரு கொள்கை, எந்த கொள்கை, யாரு சரி யாரு சரியில்லை அதை பத்தி நாம இப்ப விவாதம் பண்ணல. இப்போ யாரு என்ன யோகியா யோகியான்னு பேச வரல. இப்ப நாம என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? விவாதம், ஒரு தலைப்புல இந்த விவாதம், இதுல மார்க்க ரீதியா பேசுறது, விவாதத்தை மார்க்க ரீதியா பேச வந்திருக்கோம். அவங்கள ஒருத்தர் தான் சொல்றாரு பயான் மாதிரி போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. சரி, பயான் மாதிரி போயிட்டு நீங்க சொல்றீங்க, அடுத்தவர் உடனே மைக்க வாங்கி திருப்பி பயான் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க தெளிவா இருக்கிறோங்க. நாங்க சொன்ன ஒரு தலைப்புங்க. இவர் சொல்ற இந்த குரான் எல்லா ஹதீஸும் ஒருபோதும் முரண்படாதா, சில ஹதீஸ் மட்டுமா, தெளிவா தலைப்பா கொடுக்கிறோம். என்ன தலைப்பு? இந்த தலைப்பில் எனக்கு முக்கியமான தலைப்பு, சாதாரண விஷயம் இல்ல. நீங்க சொல்றீங்க இது பல இது ஏற்றுக்கொண்ட மக்களை நரகத்துக்கு அவன் சொந்த வாசியா நரக வாசியா தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. இப்ப இந்த சூனியம் ஹதீஸை பொறுத்த வரையில இதை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க முஸ்லிக்குங்கிறீங்க நீங்க. அவன் முஸ்லிக்குனா என்ன? அவன் சொந்தத்துக்கு போக முடியாது. இது சாதாரண விஷயமா? இப்ப நான் இந்த சூனியம் ஹதீஸை இது சரிதான், சரியான விஷயம் தான் நான் நம்பினேன்னா நான் உங்களுடைய பார்வையில முஸ்லிக்கு. அப்ப இதுதான் நீங்க பேசணும். அதுதான் நம்ம தலைப்பு கொடுக்கிறோம். அந்த என்ன விவரம் இதெல்லாம் நம்ம விவாதத்துல பார்த்துக்குவோம். முதல்ல ஒப்பந்தத்தை போடுங்க. தலைப்பு இந்த தலைப்பு ஒத்து வாங்க. இதான் நீங்க சொல்றது. அந்த தலைப்பை நீங்க தெளிவா சொல்லுங்க. அதாவது முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நீங்க பொதுமக்களாகிய நீங்க நல்ல கவனமா பாருங்க. ஏற்கனவே பல விஷயங்களை பேசக்கூடாது, மார்க்கத்தை மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிதான் வாக்குறுதி கொடுத்துதான் இது வந்துச்சு. ஆனா இந்த பொருளாதார விஷயத்தை நான் பொருளாதாரத்தை தப்பே செய்யலைங்கிற கருத்தை முன்வைக்கல. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. உண்மையில பொருளாதார விஷயத்துல நான் யாருடைய காசுக்கும் ஆசைப்படல, யாரையும் ஏமாத்தல, அதுதான் உண்மை. ஆனா நான் அந்த கருத்தை சொல்லல. சொல்றது என்ன சொன்னேன்னா, பொருளாதாரத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்க, நீங்க அதே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் அது வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு அதை புடிச்சுக்கிட்டு அதை உன்னை வச்சுக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. அது ஒரு வார்த்தை வந்துச்சு, ஐயா பொருளாதாரம் நான் சொல்லிட்டேன். பொருளாதாரத்துல என்னுடைய நிலைப்பாடு நான் சொன்னேன்னா அதை நான் சொல்லல. பொருளாதார விஷயத்தை நீங்க பேச கூப்பிட்டீங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். மார்க்கெட் விஷயத்தை மட்டும் பேசுவோம்னு ஒண்ணு சொல்லிட்டதுனால அதை வச்சுட்டு எல்லாருக்கும் உள்ளக்க போய் நீ அப்படிதான் பண்ண இப்படிதான் பண்ண எல்லாத்தையும் இதெல்லாம் பேசக்கூடாது நிலைப்பாடு எடுத்தா அதெல்லாம் பேசி விட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த பக்கம் அவங்க பேசி இருக்கிறாங்க. இது வரைக்கும் அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லல. நீங்க நல்லா கவனமா பாருங்க. நான் உள்ளதே போகல, இப்ப நான் விஷயத்துலாம் நிக்கிறேன், அதை நீங்க கவனிக்கணும். அது மாதிரி சையத் இப்ராஹிம் என்ன பண்ணாரு, இப்ப அவங்களுடைய ஐடியாவே இதுதான். இவன் பொருளாதாரம் பேசக்கூடாது வந்தாலும் ஏதாவது பொருளாதாரம் தாயை குறைப்பான், அதை புடிச்சுட்டு உள்ள நுழைஞ்சிடணும். அதை புடிச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது வாக்குறுதி கொடுத்தோமே இதை காரணமா சொல்லி அப்படியே பேசி விடணும். அப்படியே வீடியோ ரெக்கார்ட் ஆக்கி வெளியில பரப்பணுங்கிற ஒரு வழியில ஒரு மோசமான ஒரு சிந்தனையில வர்றீங்கிறத பார்க்கிற மக்கள் கண்டிப்பாக உணர்வாங்க. முனாஃபிக் ஒரு வருஷம் அந்த கலையெல்லாம் வருது. அந்த கலையெல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கெல்லாம் நடந்து சொல்லியாச்சு. நீங்களும் சொல்லிருக்கீங்க, நீங்க நான் சொன்னதுக்கு கூட நீங்க 6 வீடியோ கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லல, பேசல, இதோட முடிச்சாச்சு அப்படிங்கிறது பிறகு மறுபடியும் இங்க வந்துகிட்டு ஒரு வருஷமா நீ அப்படி சொன்ன இப்படி சொன்ன அந்த பழைய கதைகளை எல்லாம் இங்க சொல்லி பிரச்சனைக்கு வர்றது யாருங்கிறத நீங்க மக்களாக நீங்கள் பாருங்க. பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகு பேசுறது யாருங்கிறத நீங்க பாருங்க. அது மாதிரி குறிப்பு பிஜேபிக்கு அனுப்புனீங்க சிறு விஷயத்த அப்படின்னு பழைய விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம பதில் சொல்ல வருவோம். இதுக்கு பதில் சொல்ல வருவோங்கிறப்போ அவன் இன்னும் 10 அள்ளி போடலாம், இன்னும் 50 அள்ளி போடலாம், இந்த நாளை கூட எப்படி நாசமாக்கலாம் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய சிந்தனைங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு பதிய வைக்கிறேன். இன்னும் என் மேல இவங்களுக்கு எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க, நான் பதில் சொல்ல விரும்பல, அதை பத்தி நான் பேச வரல. இனியும் இதை நீங்க தொடராதீங்க, மார்க்கத்தை மட்டும் பேசுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதை நான் சொல்றதுக்கு ஏன் சொன்னா ஒப்பந்தம் மீறப்படுது, பொருளாதாரம் நான் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கொண்டு இன்றைக்கு உள்ளக்குள்ள போய் கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அப்ப கொள்கை சம்பந்தமா என்னன்னு கேட்டீங்க, கொள்கை சம்பந்தமா உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்க. நான் தான் கொள்கை விஷயத்துல என்னன்னு தெளிவா சொல்லிட்டேன். தெளிவா நான் சொல்லிட்டேன். அந்த இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா, குழப்பம் இருக்குதாங்க நீங்க கேட்கலாம். நான் 2 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். புத்தகத்துல ஹதீஸ்கள் முரண்படுற என்னென்ன ஹதீஸ்கள் முரண்படுதோ அதெல்லாம் எனக்கு முரண்பாடா தெரியல, அதெல்லாம் சரியான செய்திதான், அந்த புத்தகத்துல உள்ளதுனால நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கறத நான் சொல்லி இருக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பமாக நீங்க கேட்கலாம். அதுல சிறு விஷயத்தை என்னோட நிலைப்பாடு என்னங்கிறத நான் தெளிவுபடுத்திருக்கேன். அதுல உங்களுக்கு குழப்பமா இருந்தா கேளுங்க. இந்த 2 விஷயத்த நிலைப்பாடு சொன்னதுக்கு பிறகு 3வது ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லாத விஷயத்துல போயிட்டு ஒரு நிலை என்ன இப்படின்னு கேட்டா அந்த
விஷயத்தை நான் பேசுறதுக்கு வரல. அது சம்பந்தமாக என்னுடைய முடிவு என்ன நான் தெரிவிக்க இங்க வரல. அது சம்பந்தமா உங்களை நான் பேச கூப்பிடவும் இல்லை. இதை நல்ல உங்களுக்கு அழுத்தமா நான் சொல்லிக்கிறேன். இப்படி சொல்ல நீங்க இன்னும் சில கேள்விகளை கேட்பீங்க, அதுக்கு என்ன இதுக்கு என்ன, அது டாபிக்கே இல்ல. நான் தெளிவா இந்த ரெண்டு தான் என்னுடைய நிலைப்பாடுங்கிறத நான் ஓப்பனா சொல்லியிருக்கிறேன். அதுல உங்களுக்கு குழப்பம் தான் கேளுங்க. இதுல உங்களுக்கு என்ன குழப்பம்? ஹதீஸே எனக்கு அந்த புத்தகத்தை என்ன ஹதீஸ்ல எழுதுனோம் அதெல்லாம் எனக்கு குர்ஆனுக்கு முரண்படுறதா தெரியல, அது சரியான செய்தி சொல்றேன். இதுல உங்களுக்கு குழப்பம் தான் கேளுங்க. சிறு விஷயத்துல நிலைப்பாடு என்ன நான் சொல்லியிருக்கிறேன், அதுல உங்களுக்கு குழப்பம் தான் கேளுங்க. அதை விட்டுட்டு மற்ற எல்லா ஹதீஸும் குர்ஆனுக்கு முரண்படுன்னு சொல்றீங்களா சொல்லலையா, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, தர்கா வழிபாடு கபர் வழிபாடு இந்த விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. அது சம்பந்தமா நான் பேசவும் இல்லை, அது சம்பந்தமா உங்களை நான் கூப்பிடவும் இல்லை. தலைப்பு என்னங்கிறத நான் சொல்லித்தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு மறுபடியும் அழுத்தமா சொல்லிக்கிறேன். தலைப்பு தான் ரெண்டே ரெண்டு விஷயம். அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் சிகிர் தான். சிகிர் விஷயத்துல சிகிரின் மூலம் பாதிப்பு ஏற்படலாம் என்று திருக்குர்ஆனும் நபிமொழியும் கூறுகிறது. எனவே இவ்வாறு நம்பக்கூடியவர்கள் முஷ்ரிக் இல்லை. இது என்னுடைய கொள்கை நிலைப்பாடு. இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா, இதுல உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும், அதை பத்தி கேளுங்க. அதே மாதிரி புத்தகத்துல என்னென்ன ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுங்கிறனோ அது முரண்பாடு இல்லை, நான் அறிவு பண்ணியிருக்கிறேன். ஆனா அது சம்பந்தமா விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மக்களுக்கு பல வகையில நான் தெளிவுபடுத்திக்கிறோம். விவாதிக்கப்பட வேண்டிய இந்த சிறு விஷயம் தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப இதுதான் என்னுடைய நிலைப்பாடுங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன். அதனால ரெண்டே விஷயங்களை மறுபடியும் பேசி பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் உள்ள கொண்டு வந்து சொல்லுற வேலையை விடுங்க. நீங்க விட்டுட்டு தான் மார்க்கத்தை பேசலாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். விவாதத்துல இந்த விவாத ஒப்பந்தத்துல சப்ஜெக்ட் மீறியெல்லாம் நம்ம ஒண்ணும் பேசல. சப்ஜெக்ட் உள்ளதான் பேசிட்டு இருக்கிறோம். அது பொருளாதார விஷயங்கள் கூட நீங்க பேசுனதுக்கு தான் பேசப்பட்டுச்சு. அடுத்து உங்க கொள்கையை நீங்க தெளிவுபடுத்தலன்ட்டு நாங்க மீண்டும் மீண்டும் கேட்கறதுக்கு காரணங்கள் இருக்கு. நீங்களும் இப்ப 2வது முறை பேசி முடிக்கும் பொழுது 3வது முறையை பதிவு பண்றீங்க. 3 பதிவு பண்ணிருக்கீங்க. 3 பதிவுகளையும் என் கொள்கையை நான் தெளிவுபடுத்தி விட்டேன். அதெல்லாம் எங்க கேள்வி இருக்கு. குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படாதா, ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ற வரிசையில் உள்ளது. குர்ஆனுக்கு முரண்படாது என்று சொல்லி வச்சுட்டீங்கன்னா தலைப்பு முடிஞ்சு போச்சு. 2வது, இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த விவாத ஒப்பந்தத்துல சிகிரிங்கிற ஒரு தலைப்பை பற்றி மட்டும்தான் இருவரும் பேசி முடிவெடுக்கணும் என்று பேசப்படாது. பொருளாதாரத்தை பேசக்கூடாது என்பதுதான் ஒப்பந்தமே தவிர 2 தலைப்புகளும் பேசப்படணும். ஏன்னா 2 தலைப்புகள் 2 பேருக்கும் முரண்பட்ட கருத்து இருக்கு. எங்களுடைய நிலைப்பாடுக்கும் உங்க நிலைப்பாடுக்கும் மாறுபாடு இருக்கு. அப்ப அதை பற்றி பேசும்போது சிகிர் தொடர்பான விஷயத்தை 2வது பேசுவாங்க. 2வது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடிய குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படாதா என்கிற விஷயத்துல எங்களது கேள்விக்கு நீங்கள் தெளிவான பதில் சொல்லாதனால ஒப்பந்தம் எப்படி போடுவது? அப்ப என்னன்னு கேட்டா, நான் என்ன பரிச்சைக்காக படிச்சு வந்திருக்கேன்னா அது கேள்வி கேட்கிற மாதிரி வைக்கிறது இது அறிவுபூர்வமான விவாத ஒப்பந்தமாக இருக்காதுன்றத எங்களுடைய நிலைப்பாடு. இதை முடிச்சிருக்கேன். எனக்கு சிகிர் ஆய்வு பண்ணிட்டு சிகிர் படி எனக்கு இருக்கு, அதை பற்றி பேசுவோம்னா நீங்க தெளிவாக சொல்றீங்க. ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுவதாக சொல்வது எங்களது அறியாமை, எங்களது சந்தேகம், ஏதோ காப்பீர் நாங்க என்ன பதில் சொல்றது என்பதற்காக எடுத்த முடிவு என்பது போல ரொம்ப இந்த விஷயங்களை பற்றி நாங்க இவ்வளவுதான் இந்த அளவுகோலதான் முடிவு எடுத்திருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க. அளவுகோலதான் இப்ப தேவையில்லை. விவாதத்துல பார்த்துப்போம். தலைப்பின் கீழ் நடக்கக்கூடிய விவாதத்துல ஏன் இது மறுக்கப்பட்டது என்பதெல்லாம் அங்க பேசப்படணும். இது ஒப்பந்தத்துக்காக உள்ள விஷயம். ஒப்பந்தத்துல எது கேட்கப்படணும் அதைத்தான் நாங்க திரும்ப கேட்கிறோம். உங்க நிலைப்பாடு தெரியல. குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படாது என்பதை அடிச்சு சொல்லுங்க. வெளியில பேசியிருக்கீங்க, பேசுறதை அடிச்சு சொல்லுங்க. எழுதிட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதை பத்தி பேச மாட்டோம். சிகிரை பற்றி பேசுவோம். என் நிலைப்பாடு தெளிவுபடுத்தி விட்டேன். சிகிர் விஷயத்துல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அது முரண்படவில்லை. அதையே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கேள்விக்கு வாங்க. அடுத்து என்ன சொல்றீங்க? தலைப்பை விட்டு வெளியே போயிட்டு பேசிட்டு இருக்கிறோம். விவாதத்தை திசை திருப்பி கொண்டு போறீங்க. ஒப்பந்தத்தை நாங்க திசை திருப்பி கொண்டு போகவே இல்லை. சப்ஜெக்டுக்குள்ளதான் இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் முரண்படாதா என்கிற அந்த டாபிக்கை தெளிவுபடுத்துங்க தான் சொல்லிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? நான் உங்ககிட்ட கேட்டவா இந்த ஹதீஸ் என்ன, அந்த ஹதீஸ் என்ன, அது ஒவ்வொன்றா நீங்க தெளிவுபடுத்த சொல்றீங்கன்னு கேட்கிறீங்க. அதாவது விவாதத்தை தெளிவுபடுத்துங்க. விவாதத்தை தான் தெளிவுபடுத்த சொல்லுவோம். நீங்க ஒப்பந்தம் தான் போட வந்திருக்கிறோம். ஒப்பந்தம் போடும்போது குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படாது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் அத்தனையுமே ஒத்து போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒப்பந்தத்துக்குள்ள போயிடலாம். அதாவது பயான் பண்ணாதீங்கன்னு சொன்ன பிறகு நாங்கள் பயான் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயான் பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாம பயான் பண்ணி நேரத்தை வீணாங்கிறது நீங்க தான். நாங்கள் பொருளாதாரத்தை பத்தி பேச வேண்டாம், விஷயத்துக்கு வாங்கன்னு சொன்ன பிறகும் பொருளாதாரத்தை பத்தி பேசுறது
சொன்னீங்க, திரும்பவும் பேசுறீங்க. பொருளாதாரத்தை இனிமேல் பேச மாட்டேன்னு போன தடவை சொன்னீங்க, சொல்லிட்டு போக பேசுறீங்க. பொருளாதாரத்தை நீங்க மோசடி செய்தவர் தான், ஜமாத்துடைய காசு மோசடி செய்தவர் தான் போனீங்க. அதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். நேரடியாக நீங்க வாங்கினா அவங்களை கூப்பிட்டோம், நான் வரமாட்டேன்னு ஓடுறது. நீங்க ஓடிட்டு இப்ப நாங்க தயாராக இல்லை, பேச மாட்டோம். பேசாதீங்க, பேசாம விட்டு விட்டா விட்டு விடுவோம். நீங்க பொருளாதாரத்தை பத்தி நீங்க அடுத்த முறை பேசலாம், திரும்பவும் பேசுவோம். நீங்க பொருளாதார மோசடிக்காரர் தான், அதனால ஆதாரம் வைத்திருக்கிறோம், பொதுமக்கள் மத்தியே ஒரு உழப்போம் அப்படின்னு அதை திரும்ப சொல்லிக்கிறோம். ரெண்டாவது, நாங்க உங்கள்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்கிறோம். ரெண்டாவது, நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நாங்க உங்களுக்கு விளக்கம் கேட்கறதுக்கு வரல. என்னவா நீங்க கூமுட்டமா எங்களுக்கு பேசிட்டு இருக்கீங்க, நாங்க கூமுட்டை இல்ல, உங்களுக்கு குழப்பம் இல்ல கேளுங்க, நாங்க சொல்லுவோம். உங்களோட குழப்பத்துக்கு நாங்க கேட்க வரல, உங்க குழப்பம் உடைக்கதான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு இதுக்கு நான் சொன்னது ஏதாவது குழப்பம் இருக்கு, அதை கேட்டு தெரியும் கேளுங்கள். குழப்பம்லாம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறோம். நாங்க கேட்கிற கேள்வி இதுதான், குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படுமா படாதான்? இது பகிரங்கமாக ஒரே வார்த்தையில் ஆம் இல்லை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்வதற்கு ஏன் பயம்? இதான் தலைப்பு. தலைப்பு கூட்டு வேற எங்கேயும் பேசுறாங்க, வேற எங்கேயும் பேசுறாங்க. ரெண்டாவது, அந்த தலைப்பை பத்தி பேசுறதுக்கு நீங்க தான் பேசணும், ஆனா அவர் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க கூட இருக்காங்கன்னா என் கருத்துல இருக்காங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. என் தலைப்புல நான் ஏன் இந்த கருத்துல நான் தான் பேசுறீங்க. எங்க தலைப்பை பத்தி பேசுறதுக்கு நானா வந்திருக்கிறேன், அவங்க எல்லாம் ஒரே கொள்கை இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்க சொல்லிட்டீங்க, சொன்ன துணைக்குதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. சொன்ன பிறகு உங்களுடைய கருத்துடைய நிலை என்னன்னு நீங்க தான் சொல்லணும். அவர் ஒரு சொல்றாரு, அதான் ஏற்றுக்க முடியாது. அவர் மற்றதெல்லாம் அவங்க துணைக்கு இருந்து வேண்டும், ஆனா நிலையை விளக்குவது நீங்கள் தான் விளக்க வேண்டும். அந்த நிலையை உங்களுக்கு ஒரே வார்த்தை தான். ரெண்டாவது நிபந்தனை என்பது போட்டு இருக்கிறீங்க. பேசி முடிச்ச பிறகு நிபந்தனை முதல் தலைப்பாக தான் பேச வேண்டும் நம்ம முடிவு எடுத்துக்கிட்டோம். அது நீ ஏன் முடிவு எடுக்கிறதுக்கு? அது பேசுறது தான் வந்திருக்கோம். இந்த ரெண்டு தலைப்பு ஆச்சு, ரெண்டு தலைப்புல எது முதல்ல எது பின்னால யார் பேசணும் எல்லாரும் பேசுறதுதான் வந்திருக்கோம். அது நீங்க நிர்பந்தம்லாம் பண்ண முடியாது. வந்து ஒப்பந்தம் தான் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒத்துக்கிட்டாலாம். ஆனா உங்க கருத்தை திணிக்க முயற்சிக்காதீங்க. நான் முதல்ல ஒரு தலைப்படுத்தி நான் கேட்டுட்டு இருக்கிறேன், அடுத்த தலைவர் அடுத்தது வருவேன். சிறு சமமா நீங்க தெளிவுபடுத்தவில்லை, அது என்ன தெளிவுபடுத்த நான் கேட்பாப்போம். இப்ப நான் அவங்க கேட்கறது, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய எந்த குர்ஆனுக்கு எந்த ஒரு ஹதீஸுமே முரண்படாதா? படும் படாது. இது ஒரு வாரத்தில் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. முடியாவிட்டால் தலைப்பை அதுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். தலைப்பு எப்படி எடுத்துக்கிறோம் என்றால், குர்ஆனுக்கு எல்லா ஹதீஸும் முரண்படும் என்று நான் சொல்லவில்லை. நான் புத்தகத்தில் இருந்த ஹதீஸ் மட்டும்தான் முரண்படாது அப்படின்னு சொல்ல தயாரா? இதான் எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்க சகோதரர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இவங்க எந்த கொள்கையில இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதை பத்தி நான் அவங்க எதுலையாவது இருந்துட்டு கூட எங்களை பத்தி குறிப்பிட்டாங்க. அதனாலதான் நம்ம சொன்னோம். மற்றபடி நம்ம எந்த கொள்கையில இருக்கோங்கிறத நம்ம வெளிப்படுத்தல. நாம என்ன கொள்கையில இருந்தோம், இந்த சிஹர் விஷயத்திலையும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமாங்கிற விஷயம் இப்ப நம்ம என்ன நிலைப்பாட்டை நம்ம என்ன சொல்லல. நீங்க அது தேவையில்லாத நம்ம விட்டாச்சு. உங்க சகோதரன் சொன்ன அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எல்லாம் இருந்துட்டு போட்டோம், அவங்களுடைய கொள்கை என்னங்கிறது எங்களுக்கு தேவையில்லைன்னா நம்ம சொல்லாம விட்டாச்சு. இப்ப நாம சொல்றோம், இப்ப தலைப்பு என்ன முக்கியமான தலைப்பு? இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குர்ஆனை ஹதீஸையும் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இன்னைக்கு என்ன நம்ம பிரச்சனை, சில விஷயங்களை வேறுபடுறோம். இப்ப நாம தெளிவா சொல்றோம், நீங்க என்ன சொல்றீங்க? சூனியம் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா வரக்கூடிய ஹதீஸை எவனெல்லாம் ஏற்றுக்கொண்டானோ நம்புகிறானோ அவன் முஷ்ரிக்குங்கிறீங்க. இந்த கருத்து உங்க கருத்து இல்லையா, உண்டா இல்லையான்னு சொல்ல, இதை வச்சு நான் சொல்றேன். அதாவது தலைப்பு வந்து பயன் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு நேரடியா கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு பதில் சொன்னா அடுத்த கேள்விக்கு போயிடுவோம், அடுத்தது போயிடுவோம். அவர் திரும்ப எவ்வளவு பேசிட்டு இதான் பயன். கேள்விக்கு நேரடியா வாங்க, விஷயத்துக்கு போவோம். அதாவது நான் வந்து என்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். அதுல உங்களுக்கு குழப்பம் இருந்தா கேளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது நீங்க கேட்போம்னு சொல்லியிருக்கீங்க, சரியா? இந்த பொருளாதார விஷயத்தை மறுபடியும் உங்க கருத்தை இருக்கிறான், சரியா? இப்ப வந்து யூசுப் நீங்க சொன்னீங்க குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படவே செய்யாது என்று நீங்க பேசியுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எங்க அப்படி பேசுறேன்? ஒரு கருத்தை நீங்க பதிவு இல்ல, அப்படி அது நான் அப்படி பேசவே இல்லைங்க, அப்படி பேசவே கிடையாது. எங்கேயுமே இப்ப நான் அண்ணாங்க பேசுற மீட்டிங்கா இருக்கட்டும், எங்கேயுமே இருக்கட்டுமே குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படவே செய்யாது அப்படின்னு நான் பேசவே இல்லை. நான் பேசாத தகவலை நீங்களா என்ன சொல்றீங்க, சொல்லி பதிவு பண்றீங்க, அது ஒரு தவறான தகவல்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்ப கொள்கையை தெளிவுபடுத்தணுங்கிற மெயின் மேட்டருக்கு வருவோம். நம்ம மற்ற விஷயங்கள் எதுவும் வேண்டாம், கொள்கை விஷயத்துக்கு நம்ம வருவோம். கொள்கை விஷயத்துல வந்து ஏன் குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படவே செய்யாதுன்னு நீங்க சொல்ல வேண்டியதுதானே, அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. அது சம்பந்தமாக இப்பதான் நான் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது.
அது எப்ப நான் சொல்லணும்னு எனக்கு தோணுதோ, எப்ப மக்களுக்கு அறிவிக்கணும்னு தோணுதோ அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில அது சம்பந்தமாக கண்டிப்பா ஒரு நேரத்தை தெளிவுபடுத்த செய்வேன். தெளிவுபடுத்தாம இருக்க மாட்டேன். இப்ப நீ சொல்லு, நீங்க கேட்கணும் உடனே சொல்லணும் அவசியம் எனக்கு இல்லை. அது எப்ப தெளிவுபடுத்தணும்னு தோணுதோ அப்ப நான் தெளிவுபடுத்துவேன். எப்ப தெளிவுபடுத்தணும்னு ஒரு நிலை வருதோ அந்த நேரத்தை நம்ம தெளிவுபடுத்துவோம். இப்ப நான் சொன்ன விஷயம் நம்ம 2 பேரும் விவாதம் பண்ற அளவுக்குள்ள ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்? இந்த சிவில் விஷயத்திலையும் நான் புத்தகத்துல குர்ஆனுக்கு முரண்படுவதாக எழுதிய அந்த ஹதீஸ்கள் விஷயத்திலையும் தெளிவா நான் தான் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறேனே இல்லையா, அதுல உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்குது? அந்த ஹதீஸ்கள் எல்லாம் சரிங்கிறேன். சிவில் விஷயத்துல குறிப்பா சிவில் விஷயத்துல உங்களுக்கு நிலைப்பாட்டுக்கு மாற்றமான நிலைப்பாடு இதுதான் நான் சொல்லுறேன். அப்ப இது மக்களுக்கும் பார்க்கும்போது சரி மாற்று கருத்துல 2 கருத்து ஒரு கருத்து இல்ல, 2 வெவ்வேறு கருத்தா இருக்குது, இது பேசி முடிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தான், இது தெல்ல தெளிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் என்று மக்களுக்கும் தெரியும் போது நீங்கள் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை மறுபடியும் அதை சொல்லி சொல்லி இது சம்பந்தமா இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க என்று நீங்கள் கேட்கறது சரியில்லை. அது சம்பந்தமா நான் உங்களுக்கு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சரி, அதாவது இப்பவும் பாருங்க, பார்க்கிற மக்களுக்கு தெரியும் நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்படாமல் இதை நான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு மூமியினுடைய பேச்சு இப்படி அமையுமா? நான் கொண்டு இருக்கக்கூடிய கொள்கை இதுதான் சரி இதுதான் தப்பு என்று உடைத்து சொல்வதற்கு கொள்கை நிலைப்பாடு தெளிவானதா? அதை நான் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் சொல்லுவேன். நான் என்ன உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத செய்தியா சொல்றோம்? குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுமா என்கிற விவாதத்துல ஒப்பந்தத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதை உடச்சி தெளிவுபடுத்துங்க. நீங்க என்ன புக்கில் எழுதுறீங்க? புக்கில் மட்டும் பேசுறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்ல ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாது என்கிற நிலைப்பாடு வந்திருக்கீங்களா தெளிவுபடுத்துங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு தடுமாற்றத்துல ஒரு நிலைப்பாடை தெளிவுபடுத்த முடியாத ஒரு ஒரு கொள்கையை நம்ம இது வரைக்கும் பார்க்கல. இது ஒண்ணு. ரெண்டாவது, யூசுப் நான் எப்போ அப்படி நான் சொன்னேன், ஒரே ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? நீங்க தான் உங்களுடைய நிலைப்பாட முதலாக தௌஹீத் ஜமாத்தை விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டு நவம்பர் 5ஆம் தேதி 9:36 ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட ஸ்டேட்டஸ்ல உங்க வார்த்தையை படிங்க ஜி. உட்கார்ந்து இருக்கிறவங்க எதுக்கு ஜி உட்கார்ந்து இருக்கிறோம்? அப்படி நேரம் வர மாட்டீங்க, நாங்க சுத்தமா ஆசைப்படுறோம், தெளிவுபடுத்தினா நேரம் வந்துட்டு போயிடுவோம். என்ன எழுதுறீங்க? அதாவது இந்நிலையில் முன்பு முரண்பாடாக தெரிந்த பல ஹதீஸ்கள் தற்போது அவற்றுக்கும் குர்ஆனுக்கும் இடையே எந்த முரண்பாடும் இல்லை என்ற உண்மை எனக்கு தெரிய வந்தது. இது முதல் பேரா. இந்த பேராக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்னா, இதுவரை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நான் அங்கமாக ஒரு தாயாக இருந்து கொண்டு குர்ஆனுக்கு சில ஹதீஸ்கள் முரண்படுவதாக நினைச்சேன். அதை இப்ப நான் ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன், அதெல்லாம் முரண்பாடுகள் இல்லைன்னு சொன்னீங்க. அது இப்ப நீங்க பேசுறதுக்கு பொருந்தும். ரெண்டாவது, இப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு இதான் இருக்கு பாருங்க, வெளியே பாருங்க. குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற வாதம் அதான் இப்ப வைக்கிறோம். நான் எப்போ அப்படி பேசியிருக்கிறேன்னு கேட்கிறீங்க. நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கீங்க குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற வாதம். அந்த வாதத்திற்கு பின்னால் தேவையற்ற சந்தேகங்களும் அறியாமையும் சம்பந்தம் இல்லாமல் வசனங்களை மோதவிடும் போக்கும் காபீர் இதை ஏற்றுக்கொள்வானா என்ற மனதையும் மட்டுமே மறைந்துள்ளது என்பதை உணர்ந்து கொண்டேன் எழுதிருக்கீங்க. இந்த ஒரு பேராக்கு தான் கேட்கிறோம். நீங்க சொல்லாத ஒரு விஷயத்துக்கு நாங்க கேள்வி கேட்கிற அவர் நிலைப்பாடு சொல்றா பொருத்தமா இருக்கும். நீங்க பண்றது பயானத்தான் போகுது. அவர் தான் நிறைய முடிச்சிருது. நான் முடிக்கிறது உங்களுக்கும் அவங்களுக்குமே முரண்பாடு இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒத்தாசைக்கு வந்திருக்கிறாங்க, அவரை பத்தி பேச வேண்டாரு. இல்ல இவர்கள் எல்லாம் இந்த கொள்கையில் இருக்கிறாங்க, ஒரு அர்ஜுனும் பேசல. அதை நீங்களும் சொல்ல வரல, என்னை பத்தி பேசாதீங்க, வந்திருக்கிறவங்க பத்தி பேசாதீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு நீங்களும் மேற்கொண்டு காட்டிட்டீங்க. இப்ப என் கேள்வி என்னன்னு கேட்டா, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்கிற வாதமே அறியாமை முட்டாள்தனமான வாதம் சொல்லும் பொழுது, ஆமாம் அது முட்டாள்தனமான வாதம் தான், குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாது என்பதை ஒத்த சொல்லுங்க. நீங்கள் எதை ஸ்டேட்டஸ்ல போட்டீங்களோ அதை இப்ப கேட்டுட்டு இருக்கோம். விவாத ஒப்பந்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பேசுறோம். சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆற்றல் இல்லை. அதாவது உங்க நிலை உங்கதான் சொல்றோம், அவர் நிலையை விளக்கிட்டு இருக்காரு. அவர்தான் அதான் உங்க நிலை தான், அதே சொல்லிடுறேன் எங்கள்கிட்ட எல்லாம் பயன் மாதிரி போறோம். ரெண்டாவது என்ன சொன்னீங்கன்னா, நான் எந்த ஹதீஸுமே குர்ஆனுக்கு முரண்படாது நான் சொன்னேன்னா, நான் சொல்லவே இல்லைங்கிறீங்க. அப்ப உங்க நிலை எந்த ஹதீஸுமே குர்ஆனுக்கு முரண்படாது அப்ப நான் சொல்லவில்லை. சில ஹதீஸ்கள் முரண்படும், ஆனால் நீங்க புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கீங்க அதாவது தௌஹீத் ஜமாத் ஹதீஸ்கள் சொல்கிறது அந்த ஹதீஸும் முரண்படாது அப்படிங்கலாம் உங்களுக்கு யாரும் கேட்கிறோம். நீங்க நேரடியாக சொல்லலாம். ரெண்டாவது நீங்க முரண்பட்டு பேசுறீங்க. நீங்க ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு போஸ்டர் சொல்றீங்க. அந்த போஸ்டர் என்ன அவசரம் போட்டுருக்கா, குர்ஆனுக்கு எந்த நிலையிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எந்த வகையிலும் குர்ஆனுக்கு முரண்படாது வழங்குபவர் அப்பாஸ் அலி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு உங்க பேச போறதா போஸ்ட் அடிச்சு விட்டுருக்கீங்க. நீங்க ஒட்டுனதான் நான் உங்களை கேட்கிறோம். ஆனா நீங்க இப்ப சொல்லி நான் சொல்லவா செஞ்சேன், நான் சொல்லவே இல்லையே, அவசியம் இல்லை. அதை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க இல்லையா உங்க
மாலையில விடலைங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்றோம். உங்க நிலை என்ன? இன்னும் நீங்க தெளிவுபடுத்த மாட்டேன், இனிமே தெளிவுபடுத்துறீங்க, அதுதான் இந்த சந்தேகத்தை ஏற்படுத்துது. உங்க நிலை என்ன? குர்ஆனுக்கு எந்த ஹதீஸுமே முரண்படாதா? அல்லது தௌஹீத் ஜமாத் சில ஹதீஸ்கள் மேற்கோள் காட்டி சொல்லுதுல்ல, மேற்கோள் காட்டி இதனால் குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படக்கூடிய சில ஹதீஸ்கள் இருக்குதுன்னு சொல்லுதுல்ல, அந்த ஹதீஸ்கள் மட்டும்தான் முரண்படாதா? தலைப்பு அதுதான். தலைப்பு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரண்படுமா படாதாங்கிறது தான். அதுதான் கேட்கிறோம். முரண்படுமா படாதா? அதான் உங்களுக்கு கேட்கிறோம். நேரடியாக பதில் சொல்லுங்க. என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்க வந்து தௌஹீத் ஜமாத் வேலைக்கு போறப்ப என்ன நிலைப்பாடுல இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கடுத்து கடையலூர் வேற எங்கேயோ போனீங்கன்னா அங்கே போய் என்ன நிலைப்பாடுல இருந்தீங்கன்னு தெரியல. அறந்தாங்கில பேச போறதுக்கு முன்னாடி போஸ்ட் அடிச்சு விட்டுரும் பொழுது என்ன நிலையில இருந்தீங்கன்னு தெரியல. அறந்தாங்கில போய் பேசும்பொழுது நான் அப்படி பேசுறேன்னு சொல்றீங்க, திருப்பி வரும்பொழுது என்ன நிலைக்கு மாறிருக்கீங்கன்னு தெரியலன்றதுனாலதான் கேட்கிறோம்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு விளக்கமா இருக்கு. அதாவது முதல்ல நீங்க வந்து ஒரு நிலையில இல்ல அங்க இங்கேயும் மாறி மாறி பேசுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது நீங்களே யூசுப் அவர்கள் சொன்னாங்க, நீங்களே வந்து இப்படி சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ்கள் வந்து குர்ஆனுக்கு வந்து எங்கேயுமே முரண்படாது அப்படி நீங்களே பேசி இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்பதான் நான் சொன்னேன், நான் எங்கேயும் இப்படி பேசல அப்படின்னு சொன்னேன். அதுதான் உண்மை, எங்கேயும் நான் பேசல. ஆனா இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, நான் இந்த நிலைப்பாடுலாம் இருந்தேங்கிறதுக்கு போஸ்டர் நீங்க காரணம் காட்டுறீங்க. போஸ்டர் பொறுத்தவரை அவங்க அந்த போஸ்டர் இப்படி அடிச்சதே எனக்கு தெரியாது. அவங்க இப்படி போஸ்டர் அடிச்சதே எனக்கு தெரியாது. சரியா? இந்த மாதிரி ஹதீஸ்கள் முரண்படுற விஷயத்தை ஒரு விளக்கத்தை மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில நம்ம விளக்கம் கொடுக்க போனதே தவிர அவங்க நம்மகிட்ட கேட்டுட்டு போஸ்டர் அடிக்கவும் இல்ல, இந்த தலைக்கு இப்படி போடுவோமா அவங்களும் சொல்லல, அவங்க எல்லாம் அப்படி போட்டுக்கிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். இப்ப இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சது வந்து நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அதனால தெரியும். அதனால நான் வந்து வேற முரண்பட்டு பேசுறேன், வெவ்வேறு கொள்கைகள் மாறி மாறி பேசுறேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது ஒரு தப்பான ஒரு செய்திகளை உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்து வந்து நீங்க வந்து யூசுப் அவர்கள் சொன்னாங்க, அதாவது நான் தெளிவாதான் உங்களுக்கு விவாதத்துக்கு நான் அழைச்சிருக்கிறேன். குர்ஆனுக்கு முரண்படுவதாக எனக்கு முன்பு தெரிந்த ஹதீஸ்கள் புத்தகத்திலங்கிறத நான் மென்ஷன் பண்ணி தான் இருக்கிறேன். பொதுவா நான் அப்படி சொல்லலங்கிறத நீங்களே வாசி காட்டினீங்க. எந்த ஹதீஸ் முரண்படாது நான் எழுதல, அப்படி நான் சொல்லவும் இல்லை. அதை வந்து இப்படி வாசகத்தை நீங்க காட்டித்தான் சொன்னீங்க. ஆனா கீழே உள்ள வாசகத்தை மட்டும் மேல உள்ள வாசகத்தோட சேர்க்காம தனியா நீங்க பொதுப்படையா எடுத்து பேசி எந்த ஹதீஸ் முரண்படாதுங்கிற கருத்தை நான் சொல்ல வந்தேங்க. அப்படி சொல்லக்கூடாது. எந்த ஒரு வார்த்தையை சொல்றதா அது முன்னாடி என்ன வார்த்தை சொல்ல அதோட சேர்த்துதான் பார்க்கணும். முன்னாடி சொன்ன வார்த்தையை வெட்டி தூக்கிட்டு பின்னாடி உள்ள வார்த்தையை மட்டும் எடுத்து பொதுப்படையா எடுத்து இப்படித்தான் நீ சொன்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் தான் எந்த அர்த்தத்தை சொன்னேங்கிறத தெளிவுபடுத்திருக்கேன். அந்த வாசகத்தை ஒட்டி தானே இந்த வாசகத்தை போடுறேன். அப்ப குர்ஆனுக்கு முரண்படுவதற்கு முன்னாடி அறியாமை இதுதான் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன்னா எந்த ஹதீஸுங்கிறது நான் சொல்றேன். எந்த புத்தகத்துல என்னென்ன ஹதீஸ சுட்டி காட்டுறேன் அந்த ஹதீஸ்கள் விஷயத்துல உங்களுக்கு அறியாமை இருக்குது. அதுல வந்து உங்களுக்கு முரண்படுற மாதிரி தெரியுது அப்படிங்கறத சொன்னதுக்கு பிறகு நீ இப்படித்தான் சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி என்னுடைய வார்த்தைகளுக்கு மத்தியில் நீங்க முரண்பாட தயவு செஞ்சு காட்ட வேணாம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க சொல்றதுல என்ன இருக்குது அது நீங்க கேட்குறீங்க. இந்த நிலைப்பாட்டை வந்து நீங்க சொல்றதுல என்ன இருக்குது அதை நீங்க சொன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப நீங்க குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி இந்த ஹதீஸ்களை மட்டும் நீங்க மறுக்கல. குர்ஆனுக்கு முரண்படுது நீங்க நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை மறுத்து வச்சிருக்கீங்க. நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி 40 ஆரம்பிச்சது இப்ப நூற்றுக்கணக்கான அளவுக்கு போயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்ய முடியும், அந்த ஹதீஸ்களுக்குரிய விளக்கம் எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த உசூலை பத்தி நான் பேச முடியும். ஒட்டுமொத்தமா என்னென்ன ஹதீஸை மறுத்திருக்கீங்களோ அவ்வளவு ஹதீஸை நான் ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு நீங்க வைக்கக்கூடிய வாதங்கள் என்னங்கிறத நான் பார்க்கணும். அந்த வாதத்துக்கு என்ன பதிலுங்கிறத நான் தெரியும். அப்பதான் நான் அந்த உசூலை பொதுவான உசூலை நான் எடுக்க முடியுமே தவிர இப்ப நான் எடுக்க முடியாது. இப்போதைக்கு நான் பார்க்கறது புத்தகத்துல நான் எழுதின ஹதீஸ்கள் நான் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது முரண் இல்லைன்னு தெரியுது. மத்த எவ்வளவோ ஹதீஸ்கள் இருக்குது, அதெல்லாம் நான் ஆய்வுல தான் வச்சிருக்கிறேன். இன்னும் அது சம்பந்தமாக ஒரு முடிவு நான் எடுக்கல. அது சம்பந்தங்களுடைய வாதங்கள் என்ன, அதுக்குரிய பதில்கள் என்ன, அதெல்லாம் நான் மறு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறேன். அப்படிங்கிற போது இந்த நேரத்துல வந்து நான் எந்த ஹதீஸ் முரண்படாது நீ சொல்லு நிர்பந்திக்கிறது எந்த வகையில நியாயம்? அதை நீங்க கேட்க முடியாது, கேட்க கூடாது. அதனாலதான் நான் திரும்பி சொல்றேன், அந்த விஷயத்தை பத்தி இப்ப என்னால பேச முடியாது. நான் வந்து புத்தகத்தை எழுதுற ஹதீஸ் சம்பந்தமாக நான் தெளிவான நிலைப்பாடுல இருக்கிறேன். அது சம்பந்தமாக குர்ஆனுக்கு முரண்படாதுங்கிறத நான் தெளிவா சொல்லி இருக்கிறேன். அது என்னுடைய நிலைப்பாடுங்கிறத நான் உங்களுக்கு பகிரங்கமா சொல்லியிருக்கேன். இதுதான் விஷயம். நீங்க உடைச்சு சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன நிலைங்கிறத உடைச்சு சொல்லியிருக்கேன். இதோ நாங்க உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதை முதலே சொன்ன பிரச்சனை இல்லை. இதுக்கு முதல்ல இன்னொருத்தர் மைக்க வாங்கி எனக்கு பேச தெரியாது பயம் பண்ணதாதான் பிரச்சனை. நீங்க நேரைய சொல்லாதான் பிரச்சனை. நீங்க
நீங்கள் வந்து நான் உங்களை சும்மா குற்றச்சாட்டு சுமத்தல, உங்களுடைய கையத்தை பரிசுக்காக ஒரு பதிவு விட்டா இருக்கீங்க. ஒரு மேற்பகுதியில் சில ஹதீஸ்கள் சொல்லிருக்குது. ஆனா கீழே என்ன இருக்குதுன்னா பொத்தாம் பொதுவா தான் இருக்குது. குர்ஆனுக்கு ஹதீஸ்களை மோதவிடும் போக்கு அப்படிங்கிற வாசகங்கள் எல்லாம் எப்படி சொல்லணும்னா பொத்தாம் பொதுவா உசூலாக தான் காட்டுது. அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய போஸ்டரும் அது உசூலா தான் காட்டுது. அதனாலதான் அவங்களை கேட்டோம். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க, உங்க நிலையை தெளிவா சொல்லிட்டீங்க. என்ன சொல்லிட்டீங்கன்னா குர்ஆனுக்கு எந்த ஹதீஸுமே முரண்படாது அப்படின்னு சொல்லவும் முடியல, முடிவுக்கு வர முடியல. முரண்படுவது ஏதாவது சில ஹதீஸ்கள் முரண்படலாம் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படிதானே? அதெல்லாம் ஆய்வுல இருக்கு. அதான் சொல்ல முடியல. சொல்ல முடியாது. இப்போ உங்க நிலை என்னன்னு கேட்டா சொல்ல முடியாது. இப்போ உங்க நிலை என்னன்னு கேட்டா குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாது என்று நான் உத்தரவாதமாக உறுதியாக சொல்ல முடியாது. அப்படிதானே? ஆமா. என்ன கீழே எனக்கு குறைஞ்ச அளவுக்கு நிற்கிறீங்க. நீங்க ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்கள், அது தௌஜமாத்தில் என்ன ஹதீஸ்கள் எல்லாம் முரண்படுதுன்னு சொல்றாங்களோ அந்த ஹதீஸும் முரண்படல அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதானே? அப்ப அந்த தலைப்புல வாழ்க்கணும். அப்ப தலைப்பு வந்து அதுக்கு மாற்றணும். எப்படி மாற்றணும்னு சொன்னா குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாது அப்படின்னு சொல்லல, இன்னும் அது முடிவுக்கு வரல. அதையும் தெளிவா சொல்லணும். மறைச்சிட்டு இருக்க முடியாது. அதையும் ஓப்பனா சொல்லணும். எந்த ஹதீஸும் தெளிவு இல்ல, எந்த ஹதீஸ் தௌஜமா சொல்லுதோ அந்த ஹதீஸ் முரண்படுது, முரண்படுறதா நிரூபிப்பேங்கிற மாதிரி வரணும். அப்படிதான் உங்க நிலை. அதாவது குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாது என்று நான் சொல்றதுக்கு முடியாது. பத்தி இந்த நேரத்தில் பேச முடியாது. இல்ல இந்த நிலையில உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியாது. தெரியப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. தெரியப்படுத்திட்டீங்க. இப்ப அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு எது இது முரண்படுமா முரண்படாத தெளிவுபடுத்த முடியாது. அதான் தெரியாது. நேரமாய் தெளிவுபடுத்த. அதாவது முரண்படுமா முரண்படாதாங்கிற நீங்க ரெண்டுல ஒண்ணு சொன்னீங்களே, அந்த ரெண்டுல ஒண்ணு சொல்ல முடியாது. அது சம்பந்தமா என்ன ஏன் சொல்ல முடியாதுங்கிற காரணத்தை நான் சொல்லி இருக்கிறேன். அது நீங்க பாத்துக்கோங்க. அதாவது குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படவே செய்யாதுன்னு சொன்னா அது உறுதியான நம்பிக்கை காட்டும். அந்த கொள்கையை உறுதியா இருக்கீங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா எனக்கு அதை கூட உறுதியா சொல்ல முடியாது, நான் ஒவ்வொரு ஹதீஸா பார்த்து பார்த்தா முடிவெடுக்க முடியும்னா நீங்க சொல்றீங்க. அதானே? அதான் சொல்றீங்க. நீங்க பேசுங்க. ஒவ்வொரு ஹதீஸையும் பார்த்துதான் நான் முடிவு சொல்ல முடியும். இந்த ஹதீஸ் முரண்படுமா முரண்படாதா அவன் அந்த ஹதீஸை பார்த்துதான் சொல்ல முடியுமே தவிர பொத்தாம் பொதுவாக உசூலாக நான் சொல்ல முடியாது. குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாது என்று நான் உத்தரவாதமாக உறுதியாக சொல்ல முடியாது சொல்றீங்க. அதான நிலை? உன் நிலைப்பாடு வந்து மறுபடியும் அதுதான் கேட்கிறாங்க. எந்த ஹதீஸும் குர்ஆனுக்கு முரண்படாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை உங்களால தர முடியாதுங்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறீங்க. நான் இது சம்பந்தமாக இப்ப ஆய்வுல வச்சிருக்கேன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆய்வுல இருக்கும்போது பல ஹதீஸ்கள் ஆய்வுல இருக்கும்போது நான் இந்த உசூலை பத்தி பேச முடியாது. அல்லாஹ்வுடைய கிருபையால பிற்காலத்துல நம்ம ஆய்வு செய்யறோம். ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் உண்மையிலே முரண்படுது என்று தெரிந்தால் முரண்பாடுன்னு சொல்லுவோம். முரண்படல அந்த ஹதீஸ் எல்லாம் சரிதான் என்ற உண்மை நமக்கு அப்ப தெரியும் சொன்னா அந்த நேரத்தில் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வம் அமைகிறதுக்கு என்ன விதிகள் இருக்கிறதோ அந்த விதிக்கு உட்பட்டு அந்த செய்தி உண்மையானால் அது குர்ஆனுக்கு முரண்படாதுங்கிறது அந்த ஆய்வுக்கு பிறகுதான் நம்ம சொல்லுவோம். சரியா? அதனால இப்ப வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்படித்தான் அப்படித்தாங்கிறத வந்து இப்ப நான் சொல்ல முடியாதுங்கிறத நம்ம ஓப்பனா என்ன செஞ்சுட்டேன் சொல்லிட்டேன். அது மாதிரி மோதவிடு போக்குங்கிற பொத்தாமதுவா தான் நீங்க சொன்னீங்க அப்படிங்கறத மறுபடியும் நீங்க சொன்னீங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், எந்த ஒரு வார்த்தையும் ஒரு வாக்கியத்துல எழுதி இருக்கும் போது திடீர்னு இடையில ஒரு வார்த்தை எடுத்துட்டு பொத்தாமதுவா சிந்திக்கிறது சரியான போக்கு இல்ல. நான் அதுக்கு முன்னாடி எந்த ஹதீஸ்கள் குறித்து சொல்றேன்னா அதோட சேர்த்துதான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத நான் சொன்னதுக்கு பிறகும் திடீர்னு ஒரு வார்த்தை எடுத்து பொத்தாமதுவா சொன்னீங்க. அதனால இப்படிதான் நாங்க புரிஞ்சோம். போஸ்டர் சொன்னீங்க. போஸ்டருக்கு நான் என்னுடைய பதில நான் சொல்லிட்டேன். அதனால இது புரிதல ஏற்பட்ட ஒரு கோளாறு தான் உங்களிடத்துல. அதுதான் நான் சொல்லிக்கிறேன். அதாவது ரெண்டு விஷயம் சொல்ல இருக்குது. பொத்தாம் பொதுவாக சொல்லிருக்கீங்கல்ல, பொத்தாம் பொதுவான அந்த வாசகம் அமைப்பு இருக்கு. அது முன்பின்ன செய்தி வந்தாலும் இந்த கருத்து பொத்தாம் பொதுவாக தான் வருது. இது பொத்தாம் பொதுங்கிற நாங்க எது சும்மா புரிஞ்சுக்கல, அந்த போஸ்ட் எடுக்கிறதா புரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் நீங்க சொன்னீங்க அந்த போஸ்டுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாதுங்கிறது. அப்ப நாங்க புரிஞ்சது எப்படி தப்புன்னு சொல்ல முடியுங்க? நாங்க புரிஞ்சது தப்பு இல்லை, உங்க மேல உள்ள தவறு. நீங்க அந்த போஸ்ட் என்ன போஸ்ட் அடிக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன தலைவர் பேச போறாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது வேற போஸ்ட் அடிச்சிருக்காங்கிறத நீங்க தான் தெரிஞ்ச தப்ப திருத்திருக்கணும். தப்பு எங்க மேல இல்ல, உங்க மேலதான் தப்பு. ஏற்பாடு செய்யறவங்க தப்பு. இப்ப அந்த செக்ஷன்ல போனோம்னா திரும்ப போயிட்டு இருக்கோம். அது நல்ல பிரச்சனை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆய்வுல இருக்குங்கிறீங்க. ஆய்வு தான் இருக்கும், எல்லாமே ஆய்வு செஞ்சுட்டு தான் இருப்போம். தகுஜ மாதிரி ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆய்வு தொடர்ந்துகிட்டே இருக்கும். காரணம் தான் ஆய்வு தொடரும், கேமத்திரம் வரைக்கும் ஆய்வு தொடரும். ஆய்வு செய்து எடுக்க போற முடிவு வேற, ஆய்வு செய்து நிலைகள் மாறலாம். இப்ப வந்து நாங்க ஒரு நிலையில இருக்கிறோம்,
நாளைக்கு நாங்களே ஆய்வு செய்து குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாது நானும் சொல்லலாம். ஆனா ஆய்வு இருக்கு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இப்ப இணை இப்போது இணை ஆய்வு செய்து என்ன முடிவு இருக்கு அப்ப சொல்லிக்கிறீங்க. இப்ப என்ன நிலையில இருக்கீங்கன்னா கேட்கிறோம். குர்ஆனுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாதன்னு இருக்கீங்க, அந்த நிலையில இருக்கீங்களா? இல்ல படுங்க சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி இருக்கீங்களா? இல்ல படவே பட்டா தீர்வுங்கிற மாதிரி சந்தேகம் எந்த நிலை? மூணு ஏதாவது நிலை இருக்கிற அந்த நிலையை தெளிவுபடுத்துகிறோம். ஆறு செய்ய சொல்லி பதில் சொல்லிக்கிறேன். அவர் வந்து தெளிவா தாங்க சொல்றாரு. ரெண்டு விஷயம் நாம அதை மீட்டு சொன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்றாரு. நீங்க உங்க பக்கம் எல்லா பேரும் பேசுற உரிமை இருக்கு. அவர் சொல்லணும். அவர் சொன்னது புரியல அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு பதில் சொல்லி நாம என்ன சொல்றோம், ரெண்டு தலைப்பு வைக்கிறோம். முதல் தலைப்பு அதுதான் பேசிட்டு இருக்கோம். முதல் தலைப்பு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வச்ச ஹதீஸை எவன் ஏற்றுக்கொள்றானோ அவன் முஷ்ரிக்னு நீங்க சொல்றீங்க. நாம சொல்றோம் அவன் முஷ்ரிக். அந்த ஹதீஸே சரி, அதுதான் விவாதம். என்னன்னு விவாதத்தை பேசிக்கோங்க. தலைப்பு தான் பேசுறோம். என்ன தலைப்பு விவாதத்தை குறிக்கணும், அதை பத்தி விவாதத்தை நான் பேச வரல. இப்ப நம்முடைய தலைப்பு என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வச்ச ஹதீஸ் அதை எவன் நம்புறானோ அவன் முஷ்ரிக்ங்கிறீங்க நீங்க. முஷ்ரிக் என்பவன் நரகத்திற்கு செல்லக்கூடியவன். நாம சொல்ல கிடையாது, அந்த ஹதீஸை நம்புவன் முஷ்ரிக்கு கிடையாது நாம சொல்றோம். இது முதல் தலைப்பு. இரண்டாவது அவர் சொல்றாரு, நீங்க கேக்குறீங்க எல்லா ஹதீஸும் குர்ஆனுக்கு முரண்படுமா, அதை சொல்றாங்க. அவர் சொல்றாரு எல்லா ஹதீஸும் உடனே ஆய்வு பண்ணிட்டு நீங்க சொல்ற 100 ஹதீஸ இப்ப வந்து நான் புத்தகத்தில் எதை ஹதீஸ் சரின்னு எழுதணும் அந்த ஹதீஸ்கள் நான் முரண்படல, நான் உறுதியா இருக்கேன். இதான ரெண்டு தலைப்பு. முதல் தலைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வச்ச ஹதீஸை நம்புவான் ஏற்றுக்கொள்ள முஷ்ரிக்குன்றீங்க நீங்க. நாங்க சொல்றோம் அதை ஏற்றுக்கொள்ள முஷ்ரிக்கு கிடையாது. இத மக்களுக்கு நம்ம விவாதத்தை தெளிவுபடுத்துவோம். இரண்டாவது ஹதீஸ் அவர் புத்தகத்தில் எந்த ஹதீஸ் எல்லாம் முன்பு எழுதினாரோ குர்ஆனுக்கு முரண்படுது அதை சொல்ல நம்ம ஆய்வு செய்தது அந்த ஹதீஸ்கள் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட ஹதீஸ்கள் முரணாகல, அது குர்ஆனுக்கு வந்து இப்ப தொடர்படுத்தி அதை சரி காண முடியும் என்பதை தெளிவாக. இதாக ரெண்டு தலைப்பு. முதல் தலைப்பு இது சீரலை பத்தி உள்ளது. ஏன்னா அதான் முக்கியம். நம்மளுடைய சொந்த தரத்தை தீர்மானிக்கிற விஷயம் அது முக்கியம். இரண்டாவது இந்த புத்தகத்தில் தான் ஹதீஸ், அதை நீங்க தெளிவா சொல்லுங்க. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலே வந்து கேளுங்க, ஆரம்பத்திலே வந்து என்னுடைய நிலைப்பாடு என்னங்கறத நான் தெளிவுபடுத்தி இது சம்பந்தமா தான் பேசணும். அப்ப நீங்க இது சம்பந்தமா என்னன்னு கேட்கும் போது அது சம்பந்தமா பேச வேண்டியதில்லை, தேவையில்லை. நான் இப்ப வெளியிட்ட விஷயத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதனாலதான் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க விடாப்பிடியா சொல்லணும் ரொம்ப பிடிவாதமா இருந்தா நான் கொஞ்சம் இறங்கி வந்தேன். சரி, அது சம்பந்தமா என்னுடைய நிலை என்னங்கிறத நான் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறதுனால அதனால அந்த உசூலை பத்தி பேச முடியாதுங்கிறது நான் இறங்கி வந்தது சொன்னதுதான். உண்மையா அதையும் நான் இங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுதான். நான் என்ன பேசுறேனோ என்ன நிலைப்பாடு சொன்னேனோ அது சம்பந்தமா நீங்க பேசி இருக்கணும். இந்த விஷயத்துல கூட நான் இறங்கி போயிருக்க கூட. ஆனா நீங்க அதை தொடர்ந்து கேட்டதுனாலதான் இப்ப நீங்க என்ன செய்யுங்க, மறுபடியும் அதேதான் நீங்க பிடிவாதமா நிக்கிறீங்க. எது மெயினான விஷயமோ அதுக்கு நீங்க வரமாட்டீங்க. அதனால அவர் மயக்க பிடிச்சு அந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றேன். மறுபடியும் நான் இவ்வளவு சொல்றதுக்கு பின்னாடியும் இப்ப என்ன சொல்லி பழைய விஷயத்தையே பேசிக்கிட்டு நீங்க மெயினான விஷயத்தை விட்டுட்டு டைவர்ட் ஆக பாக்குறீங்க. சும்மா நீங்க 1000 கேள்வி கேட்பீங்க, அப்படி பதில் சொல்லணும் அவசியம் தான் எனக்கு கிடையாது. எது என்னுடைய நிலைப்பாடு நான் பகிரமா தெரியும்னா அது சம்பந்தமா பேச வாங்க, அது சம்பந்தமா பேசுவோம். இதுல என்ன இதை இப்படி சொல்லு, இப்ப என்ன அப்ப என்ன இப்படி நீங்க 1000 கேள்வி கேட்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நான் தெளிவா சொன்னது கூட மறுபடியும் நீங்க செய்ய வேண்டாம். பிரச்சனை இப்ப விடுங்க. இப்ப என்ன நான் சொல்லிட்டேனே ஆய்வு பண்ணணும். ஆமா, ஆய்வு பல ஹதீஸ்கள்ல வந்து தப்பா நம்ம வழங்கி இருக்கோம். நமக்கு வரும்போது மீதமுள்ள ஹதீஸ்களை நான் மறுக்கணும் பேச முடியுமா? அந்த நிலையில நான் இப்ப சொல்ல முடியுமா? அதே நம்ம தப்பா வழங்கி இருப்போமே, அதே நம்முடைய சிந்தனை தவறு செஞ்சிருக்கும் இல்லையா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அதை ஆய்வுல வச்சிருக்கும் போது இப்ப என்ன நிலைமை
அப்படின்னா என்னத்த சொல்ல வரீங்க? அந்த ஹதீஸ் எல்லாம் குர்ஆன் முறை சொல்லு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதுலதான் எனக்கு மொத்தத்துல டவுட் வந்ததுனாலதான் ஆய்வு பண்ணி அதை வச்சிருக்கு. அதனால சொன்னதுக்கு பிறகு இப்ப என்ன நிலைமை அப்படின்னு கேட்டுருக்கீங்க. அதுதான் இனி வேற விஷயத்துக்கு நீங்க பேசவே வேண்டாம். வேற எதை கேட்டாலும் இனிமே நான் பதில் சொல்ல மாட்டேன். அதை நான் சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியாச்சு. அதனால மெயினா சிறு விஷயத்துக்கு வாங்க. அதுதான் கொள்கை பிரச்சனை. அதுதான் நரகவாசியா சொர்க்கவாசியா மூமினா காஃபிரா என்று தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த விஷயத்துக்கு வாங்க, நம்ம பேசி முடிப்போம் அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.